குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது என்னன்னா பேசிக் ஃபார்மகாலஜியில் வரக்கூடிய ஒரு ஹெட்டிங். சரியா? அது என்னன்னா ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். இப்போ நீங்கள் இதுவரை ஃபார்மகாலஜியில் ஸ்டடி பண்ணிக்கிறது என்னன்னா உண்டு இன்ட்ரடக்ஷன், அதுக்கு பிறகு என்னன்னா ஃபார்மகோ கைனடிக்ஸ், அதுக்கு பிறகு உங்களுக்கு ஜிஐ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக் ரிலேட்டட் ஃபார்மகாலஜி ஸ்டார்ட் பண்ணிக்குது. சரியா? இது வந்து என்னன்னா அந்த பேசிக் ஃபார்மகாலஜியில வரக்கூடியது. ஃபார்மகோ கைனடிக்ஸ், ஃபார்மகோ டைனமிக்மா இதுவும் வந்து ஸ்டார்ட்ல நாங்க செய்யறது ஒரு காமனான ஒரு லெக்சர். சரியா? இன்னைக்கு நாங்க ரூட்ஸை தான் பார்க்க போறோம். அதாவது ட்ரக்ஸ் அட்மினிஸ்டர் பண்ண ரூட்ஸ், வழிகள் என்னென்னன்றத இதுல கம்ப்ளீட்டா பார்க்க போறது. சரியா? இது செஞ்சு முடிகிற நேரம் பாருங்க, இந்த பாஸ் பேப்பர் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? ஓகே, இதை வந்து ஃபர்ஸ்ட் நாங்க இதுக்கு போக முன்னாலே இதை ரீட் பண்ணுவோம் இருக்கா, அப்போ உங்களுக்கு விளங்குமே. 111 இதை ரீட் பண்ணுங்க. இது வந்து நாங்க இப்ப ஆன்சரை செய்ய போறல, ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போவோம். அப்ப உங்களுக்கு வந்து இது செய்யற நேரம் விளங்கும். இந்த இதுக்கு நாங்க ரெடியாக இருக்கணும், இதை பத்தி கிளியரா ஸ்டடி பண்ணணும். சரியா? 111 The routes of administration below are correct coupled with their advantages. Okay. Rectal portal circulation is bypassed, reducing first pass metabolism. B. Sublingual rapid access to the systemic circulation by passing the liver. C. Intermuscular injection volumes small are safely administered. D. Okay. Then Intravenous injections 100% bioavailability. E. Oral is an effective route for prodrug. Okay, இதை read பண்ணுங்க. Nasal dosage forms: A. Must be sterile. B. Avoid first pass metabolism. C. Do not contain non-aqueous solvents. D. Do not cause significant systemic absorption. E. Cannot be administered with metered dose devices. ஓகே, சரியா? இது வந்து கம்ப்ளீட்டாவே ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா வந்திருக்குது. இதுல வந்து என்னன்னா நேசல் டோசேஜ் ஃபார்ம் ரிலேட்டடா வந்திருக்குது. சரியா? மெயினா இதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டினுக்கு வந்து நாங்க இன்றைக்குரிய பிரசன்டேஷனை செஞ்சு முடிகிற நேரம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியமா இருக்கணும். சரியா? அப்ப இதை நல்லா நோட் பண்ணிட்டு போவோம். இது என்னன்னா நீங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் போடணும். சரியா? ரெக்டல் portal circulation is bypassed, reducing first pass metabolism. சரியா? நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க, உங்களுக்கு அப்ப முடிகிற நேரம் ஆன்சர் பண்ணலாம். சரியா? தென் பி, sublingual rapid access to systemic circulation bypassing the liver. சரியா? Then C, intramuscular injection volumes higher than 5 milliliter are safely administered. D, intravenous injection 100% bioavailability. Then E, oral is an effective route of prodrug. சரியா? இது முடிகிற நேரம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியமா இருக்கணும். அதுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் இது தந்திருக்கேன். சரியா? ஓகே, இப்ப நாங்க பிரசன்டேஷனை பார்ப்போம். இன்றைக்கு பாக்குறது என்னன்னா ட்ரக்ஸ்னா இந்த மெடிசின்ஸை என்னென்ன ரூட்ஸ்ல எங்களோட பாடிக்கு அட்மினிஸ்டர் பண்ணலாம், அதாவது என்னென்ன வழிகள்ல மெடிசின்ஸை வந்து எங்களோட பாடிக்கு கொடுக்கலாம். சரியா? வழங்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்தாலே விளங்கும். இது என்ன ஃபர்ஸ்ட் ஆகிக்கிறது, என்ன பிக்சர், இது என்ன ரூட்டாக இருக்கும்? ஓரலான இன்டேக் பண்ணுது. தென் இது இன்ட்ராமஸ்குலர், சப்கியூட்டேனியஸ், இந்த மாதிரி ரூட் இருக்கும். தென் இது என்ன ஒரு டோசேஜ்? சும்மா யோசிங்க, பெர்ஃபெக்ட்டா இல்ல, ஜஸ்ட் இது ஒரு பிக்சர் தானே. இது வந்து கிரீம் லோக்கல் அப்ளிகேஷன்ல போறது. சரியா? தென் இது நேசல் ட்ராப் ஓ நேசல் ஸ்ப்ரே. சரி, இது மாதிரி உங்களுக்கு நீங்க கம்ப்ளீட்டா இன்றைக்கு முடிகிற நேரம் ஒவ்வொன்றையும் பத்தி ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்.
சரியா? ஓகே, இப்ப நாங்க இது போக முன்னால objectives பார்த்துட்டு இருப்போம். objectivesண்டா சம்மரி மாதிரி. இன்றைக்கு நாங்க செய்ய போறது சம்மரி என்னென்னன்றதை பார்ப்போம். சரியா? ஓகே, இது ரீட் பண்ணுங்க. நம்பர் 115. List some factors that influence the route of administration of medicines. List the different routes of drug administration. Explain the advantage and disadvantage of the different routes of administration of medicines. Explain the terms systemic effect and direct local effects. List the routes used to get systemic effects. Explain the routes used to produce direct local effects. ஓகே, சரியா? ஈஸி. இது அவ்வளவு பை ஹார்ட் பண்ற ஒரு வேரியா இல்ல, ஈஸி. சரியா? இது கொஞ்சம் தான் உங்களுக்கு இன்னைக்கு முடிகிற நேரம் செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெடிசினை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன காரணங்களால, ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு விளங்குது தானே, என்னென்ன காரணங்களால இப்படி ஒரு டிஃபரெண்ட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வருது, ஏன் இந்த டிஃபரெண்ட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தேவை வருதுன்ற விஷயம். சரியா? என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதுல செல்வாக்கு செலுத்துது. இப்போ ஓரலா ஒன்று செய்யறாங்க, சேம் டைம் இன்ஜெக்ஷன்ல ஒன்று செய்யறாங்க, ஏன் அப்படி செய்யறாங்க, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அது காரணமாக இருக்குது. சரியா? அத இங்க பார்க்கணும். சரியா? யாரு ரைஸ் ஹேண்ட் பண்ணிருக்காங்க? என்ன மாதிரி தேவை இருக்கே சொல்லுங்க. சரியா? இல்லைன்னா செக் பண்ணுங்க. தென் ரெண்டாவது என்னன்னா, என்னென்ன ரூட்ஸ் இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா? பார்மசியூட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, பார்மகாலஜியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் ரூட்ஸ் மீன் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கிற அவ்வளவு ரூட்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது பேசிக் பார்மகாலஜிக்கு வர ஏரியா தானே. பார்மகாலஜி ஸ்டடி பண்ணிடா, பார்மசி ஸ்டடி பண்ணினா இந்த டிஃபரெண்ட் ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது கிளியராக இருக்கும். சரியா? அடுத்து என்னன்னா, அட்வான்டேஜஸ் அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ். சரியா? இப்ப நீங்க பாருங்க, ஓரல் ரூட்ண்டா ஏன் நாங்க அந்த ஓரல் ரூட்டை எடுக்கிறதுல உள்ள அட்வான்டேஜஸ் உங்களுக்கு சும்மா யோசிச்சாலும் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் ஜென்ரலா நான் சொல்றேன், அதுக்கு பிறகு கிளியரா நீங்க தெரிஞ்சு வைக்கணும். தென் ஒரு இன்ஜெக்ஷன் அப்படின்னா பேரண்டல் ரூட்னு நாங்க செல்லுவோம். அப்ப பேரண்டல் ரூட்டா வர நேரம் என்ன அட்வான்டேஜஸ், சேம் டைம் அது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. தென் அப்ப டிஸ்அட்வான்டேஜஸையும் தெரியும். சரியா? அந்த விஷயத்தை நீங்க கிளியரா ஸ்டடி பண்ணணும். இது ஜஸ்ட் ஓரலுக்கு பேரண்டலுக்கு மட்டும் இல்ல, தென் வேற எந்த ரூட் வந்தாலும் நாங்க ஸ்டடி பண்ண போற எந்த ரூட் வந்தாலும் தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்தது என்னன்னா, எங்களுக்கு இஃபெக்ட்ஸ், அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லுவோம். ட்ரக்ஸ் எடுத்தா உங்களுக்கு தெரியும், பிரிட்டனை நீங்க இன்டேக் பண்ணா அதுல வரக்கூடிய சைடு எஃபெக்ட் என்ன? தூக்கம் வரும். அதாவது ஒரு மாதிரி ஸ்லீப்பி ஃபீல் ஒன்று வரும். சரியா? அப்பதான் என்ன ஒரு இஃபெக்ட், சைடு எஃபெக்ட். அப்ப நாங்க இங்க பார்க்க போறது ஒவ்வொரு ரூட்லைன் ட்ரக்ஸை கொடுக்கிற நேரம் வரக்கூடிய சிஸ்டமிக் சைடு எஃபெக்ட் இல்லைன்னா சிஸ்டமிக் எஃபெக்ட்ஸ் என்ன, அதாவது இந்த டேர்ம் நாங்க ஸ்டடி பண்ண போறோம். தென் லோக்கல் எஃபெக்ட்னா என்ன. சரியா? இந்த ரெண்டு விஷயத்தையும், அதாவது இந்த ரெண்டு டேர்ம் இங்க பாருங்க, சிஸ்டமிக் எஃபெக்ட்ன்றது ஒன்று, தென் லோக்கல் டிரெக்ட் எஃபெக்ட்ன்றது செகண்ட் டேர்ம். இது ரெண்டையும் நாங்க டிஃபைன் பண்ண போறோம் இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். which means நாங்க இல்ல, ஒவ்வொருத்தரும் இது முடிகிற நேரம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது என்னன்னா, list the routes used to get systemic effect. systemic effect எடுக்கணும்டா இப்ப சைடு எஃபெக்டும் வரலாம், இதுல எங்களுக்கு அதுல வரக்கூடிய நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய தெரபியூட்டிக் எஃபெக்டையும் சொல்லலாம். சரியா? இந்த சிஸ்டமிக் எஃபெக்ட் தரக்கூடிய ரூட்ஸ் என்னென்ன. சரியா? இப்ப சிஸ்டமிக் எஃபெக்ட் யாரு தாராங்க? இப்ப ஓரல் ரூட் தாராங்களா, இல்லைன்னா பேரண்டல் ரூட் தாராங்களா, இல்லைன்னா லோக்கல் அப்ளிகேஷன், எது சிஸ்டமிக் எஃபெக்ட் தரும்? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருந்தா விளங்கும், நாங்க ஒவ்வொன்றா ஸ்டடி பண்றது தானே. இப்ப ஜஸ்ட் ஒரு சம்மரி, அதாவது ஓவியம் ஒன்று போற மாதிரி. சரியா? எந்த ரூட்டால நாங்க ட்ரக்க குடிக்கிற நேரம், அதாவது நாங்க டேப்லெட் எடுத்தா அது என்ன எஃபெக்ட் தரும், லோக்கல் எஃபெக்டா சிஸ்டமிக் எஃபெக்டா? சரி சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மட்டுக்கு ஒரு கேப்சூல் இல்லைன்னா டேப்லெட் இதை இன்டேக் பண்ற நேரம் சிஸ்டமிக் எஃபெக்ட் வருமா
ஓ லோக்கல் எஃபெக்ட் வருமா மெயினா? மெயினா என்ன எஃபெக்ட் வரும்? சரி நாங்க மெயினா வர்றது வந்து சிஸ்டமிக் எஃபெக்ட் வரும். உங்களுக்கு இது கம்ப்ளீட்டா பாக்குறதுன்னா கிளியர் ஆகும். சரியா? அந்த விஷயத்த பார்க்க போறோம். அடுத்தது வந்து என்னன்னா டிரெக்ட் லோக்கல் எஃபெக்ட்ஸை எடுக்கிறதுக்கு நாங்க என்னென்ன ரூட்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ லோக்கல் எஃபெக்ட்னா மெயினா நாங்க ஒரு க்ரீம் அப்ளை பண்ணினா க்ரீம் வந்து நாங்க எங்களோட பாடிக்குள்ள லிவர் அந்த ஒரு ரூட் ஒன்றுக்கும் போகாது, ஜஸ்ட் ஸ்கின் அந்த இடத்துல ஒரு லோக்கல் எஃபெக்ட் தரும். அதாவது ஒரு இரிட்டேஷன் இருந்தா இல்ல ஒரு ரேஷ் இருந்தா அந்த இடத்துக்கு நாங்க அப்ளை பண்ணுவோம். தென் அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு கியூர் கிடைக்குது. அதை நாங்க இன்டேக் பண்ணி எங்களோட லிவர் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அந்த ப்ரோசஸ் ஒன்றுக்கும் போகாம ஜஸ்ட் லோக்கல் எஃபெக்ட் ஆறுது. சரியா? இதுல வந்து நாங்க பார்க்க போறது என்னென்ன ரூட்ஸ் வந்து லோக்கல் எஃபெக்ட் தரும். சரியா? அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஈஸி. இன்னைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்டா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தென் different types of routes of drug administration, and then what are the advantages and disadvantages of the different route of administration of medicines, and then terms, define the term systemic effect and direct local effect. Next one, what are the routes that used to get systemic effect, and then what are the routes that used to get direct local effect. சரியா? இந்த கொஞ்சம் தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறது. ஓகே, இப்போ எங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ்க்கு போவோம். ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா? இந்த ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஏன் இப்ப எல்லா மருந்தையுமே உங்களுக்கு தெரியும் தானே கேப்சூலாவே வச்சிடலாம் தானே, இல்லண்டா எல்லாத்தையுமே ஒரு டேப்லெட்டாவே வச்சிடலுமே. ஏன் இதுல வந்து கிரீம், ஆயின்மெண்ட், இன்ஜெக்ஷன், ஜெல், நேசல் ட்ராப், இயர் ட்ராப், ஐ ட்ராப், பிளான்ஸ், டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ் இப்படி நிறைய ட்ரக் இருக்குதானே, அதாவது நிறைய டோசேஜ் ஃபார்ம் இருக்குது, நிறைய ரூட்ஸுக்கு ஏற்ப. ஏன் இந்த மாதிரி ஏன் இப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க? எல்லாத்தையும் டேப்லெட்டா ப்ரிப்பேர் பண்ண இயலாதா? என்ன ரீசன் சும்மா யோசிச்சு சொல்லுங்க. ஏன் இப்படி டிஃபரெண்டா அதை டிஃபரெண்ட் ரூட்ஸ்ல நாங்க கொடுக்கறது? ஓரலா கொடுக்குறோம், தென் ரெக்டலா கொடுக்குறோம், ஐவி எங்களுடைய வீனஸுக்கு டிரெக்டா இன்ஜெக்ட் மூலம் பண்ணி கொடுக்குறோம், இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம். சரியா? ஏன் இப்படி இருக்கணும்? ஒரு டேப்லெட்டாவே இருக்கேலாதான். சும்மா யோசிச்சு உங்களோட ஆன்சர் சொல்லுங்க. ஏன் இப்படி டிஃபரெண்ட் ரூட்ஸ் வருது? செல்ல இல்லாதாக்கள் செக் பண்ணலாம். சரியா? ஏன் இப்படி டிஃபரெண்ட் ரூட்ஸ் வருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. பிழையாயினா ஓகே, அது இஷ்யூவே இல்ல. ஜஸ்ட் உங்களோட ஐடியா உங்களுக்கு இப்ப கேக்குற நேரம் கொண்டு வருமே இதாக இருக்குமோண்டு அதை சொல்லுங்க பாப்போம். அதான் சரியானு செக் பண்ணி பாப்போம். யாராலும் ஒருத்தர் சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. இப்போ ஏஜுக்கு ஏத்த மாதிரி இப்ப சின்ன பிள்ளைகள் டேப்லெட்ஸ் போட இயலாதானே, அதுக்கு ஓகே குட். சரியா? ஏஜ் ஒரு ஃபேக்டர். குட் ஆன்சர். சரியா? ஏன்னா சின்ன பிள்ளைக்கு டேப்லெட் கொடுக்கலாம், அவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? சிரப் வேற ரூட்டு தான் கட்டாயம் போகணும். அது உண்டு. வேற என்ன என்ன காரணமா இருக்கும்? What else? சொல்லுங்க, வேற என்ன காரணமாக இருக்கு? சும்மா யோசிச்சு சொல்லுங்க, உங்களோட ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். ஏன் உங்களுக்கு இப்படி தேவை வருது? என்ன ரீசன்? மத்தவங்களுக்கு ஒன்னும் ஐடியா இல்லையா? சட் சரி பண்ணுங்க, பேச இயலாத ஆட்கள்.
ஓகே, சம் மெடிசின்ஸ் ஓரலால எடுக்கும் போது அப்சர்ப்ஷன் ஆகிடும். ஓகே, குட். சரியா? சிலது வந்து என்னன்னா அது அப்சர்ப் ஆகி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய தெரபியூட்டிக் எஃபெக்ட், அதாவது இன்டெண்டட் தெரபியூட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இப்ப நாங்க எதிர்பார்க்கிற அந்த எஃபெக்ட் எங்களுக்கு கிடைக்காம போய்த்திரும். ஏண்டா அப்சர்ப்ஷன் ஆயிடும். அது கம்ப்ளீட்டா அப்சர்ப்ஷன் ஆயிடும். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது நடக்காது. ஓகே, குட். சரியா? தென் அடுத்தது மெடிசின்ஸ்ல எந்த சேஞ்சும் இல்லாம இருக்கணும். ஜிஐடியால சேஞ்ச் ஆகுது. சம்டைம்ஸ் விச் மீன் மெடிசின்ஸ் சேஞ்ச் இல்லாம இருக்கணும்னு இல்ல. ஏன்னா இப்ப நாங்க மெடிசின்ஸ் இன்டேக் பண்ணா அது நிறைய ப்ராசஸுக்கு போகும். அதாவது பயாலஜிக்கல் ப்ராசஸ் நிறைய போகும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்படி நடக்கிற நேரம் சேஞ்ச் ஆகும். ஆனா நீங்க என்ன சொல்ல வர பாயிண்ட் சரி. இப்ப ஆகிற நேரம் என்னன்னா எங்கட ஜிஐடி ரூட், அதாவது கேஸ்ட்ரிக் அசிடிக் எங்களோட ஸ்டொமக், அந்த ரூட்ல வந்து சில நேரம் அந்த ட்ரக் வந்து கம்ப்ளீட்டா எஃபெக்ட் ஆகிடும், டிஸ்ட்ராய் ஆகிடும். இப்ப சில ட்ரக் வந்து அசிடிக் என்வாயர்மெண்ட் கம்ப்ளீட்டா அது அந்த இடத்துல அப்சர்வ் ஆகி அது ஃபுல்லா இல்லாமல் ஆயிடும். அப்ப என்ன செய்யலாம், எங்களுக்கு நெக்ஸ்ட் அடுத்த ப்ராசஸுக்கு போகாது, அந்த இடத்துல அது முடிஞ்சிடும். அதாவது ஜிஐடியால சேஞ்ச் ஆகலாம். சேஞ்ச் ஆகுறதால நாங்க நினைக்கிறது நடக்காது. அவங்க ஜஸ்ட் டைஜஸ்ட் ஆகி தென் அதை எக்ஸ்பியூட் பண்ணப்பட்டது பொடியால. அந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரையும். சரி, ஓகே, குட். வேற என்ன? வேற என்ன ரீசன்ஸ்? என்ன எல்லாமே சரிதான். இப்ப சொன்ன 3 ஆன்சரும் கரெக்ட். ஓகே, மேபி சம்டைம் ஜெனட்டிக் ரீசன்ஸ். எஸ், சில பேருக்கு ஜெனட்டிக் ரீசன் மீன் இப்ப உங்களுக்கு விளங்குறாய்க்கும். இப்ப இந்த விஷயம், இந்த பாயிண்ட் என்ன சொல்றேன்டா, ஒரு பர்டிகுலர் ஒரு தனி ஒரு ஆள், ஒரு பர்சனை பத்தி, ஒரு தனி ஒரு நபரை பத்தி சொல்றது. சரியா? இதுவும் சரிதான். ஏண்டா சில பேருக்கு சில ரூட்டால எடுக்க இயலாம இருக்கும். அவங்களோட அந்த இண்டிவிஜுவல், அவங்களோட பாடியில இருக்கக்கூடிய ஜெனட்டிக் ரீசன். சில பேருக்கு அவங்களோட ஓரலால எடுத்தா அவங்களோட பாடி வந்து அதுக்குரிய ஆக்ஷனை தராது. அப்ப அதுக்காக வேண்டி என்ன செய்ய வேண்டி வரும், அவங்களுக்கு வந்து நாங்க வேற ரூட்ல கொடுக்க வேண்டி வரும். சரியா? ஓகே, ஆன்சர் எல்லாம் கரெக்ட். சரியா? இப்ப நாங்க பார்ப்போம் என்னென்ன இதுல லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கின்றது. ஓகே, இன்னொரு ஆன்சர் எங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கு. கிடைக்க வேண்டிய அக்யூரசி அளவு கிடைக்காது. ஓகே, அதுவும் சரிதான். சில நேரம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற எங்களுக்கு கூடையா கிடைக்கும். அதை வந்து என்ன செய்யலாம், ஓரலா கொடுக்குற நேரம் அந்த அளவு எஃபெக்ட் கிடைக்காது. அப்ப எங்களுக்கு அது ஐவி இன்டர்வீனஸ் இன்ஜெக்ஷனா கொடுக்குற நேரம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வரையும். சரியா? ஓகே, நாங்க இப்ப பார்ப்போம் இதுல என்னென்ன இருக்கு. 2 விஷயம். 110 இதை ரீட் பண்ணுங்க. கொஞ்சம் சவுண்டா ரீட் பண்ணுங்கம்மா. 110. Routes of drug administration. Drugs can be administered into the body through different routes. The choice of route depends upon nature of drug and patient-related factors, physical and chemical properties of the drug. Example: solid, liquid, gas, pH, solubility, stability, tissue or organ to be treated, rate and extent of absorption of drugs and fates, effect of digestive juices and first pass metabolism of drug, urgency of the situation, accuracy of dose required, patient condition, example unconsciousness and vomiting. ஓகே, சரியா? இப்ப இங்க நாங்க பார்க்க போறது என்னன்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே விளங்கிருக்கும். இந்த சாய்ஸ் ஆஃப் ரூட்ண்டா நாங்க செலக்ட் பண்ற ரூட் இந்த டிஃபரெண்ட் ஆகுறது வந்து 2 விஷயத்துல தாங்கி இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா நேச்சர் ஆஃப் ட்ரக். சரியா? இந்த 2ஐயும் பேஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்கிற பாயிண்ட்ஸ் வந்திருக்குது. அதாவது அந்த ட்ரக்ட நேச்சர். சிலதை வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு டேப்லெட்டா மேனுஃபேக்சர் பண்ணலாம். சோ என்ன செய்யணும், லிக்விடா தான் போகணும். சிரப்போ இன்ஜெக்ஷனோ வேற ரூட். சரியா? அப்ப நேச்சர் ஆஃப் ட்ரக் அது உண்டு. சரியா? செகண்ட் ஒன் பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். இந்த 2 விஷயத்துக்கு மேற்பதான் என்ன செய்யற, எங்களோட சாய்ஸ் ஆஃப் ரூட் டிபெண்ட் ஆகி இருக்குது. நாங்க டேப்லெட் எடுக்கிறோமா, கிரீமா அதை மேனுஃபேக்சர் பண்றோமா, இல்லைன்னா அது ஒரு இன்ஜெக்ஷனா மேனுஃபேக்சர் பண்றோமான்ற விஷயம் மெயினா 2 விஷயம். சரியா? மெயினா இந்த 2லையும் தங்கி இருக்குது. என்னது, நேச்சர் ஆஃப் ட்ரக் அண்ட் தென்
patient related factors. சரியா, இது பேசிஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்கு. சரியா, first one என்னது? இந்த ரெண்டுலயும் எதா இருக்கும்? first point nature of drug or patient related factors nature of drug. okay, good. சரியா, அப்படின்னா இந்த drug ஒன்று இருக்குதானே, அந்த drug வந்து ஒரு substance. அந்த substance அது solid ஆக இருக்குதா, or liquid ஆக இருக்குதா, gas ஆக இருக்குதா, which mean physical state. சரி, இது physical property. அதை பேசிஸ் பண்ணி then அந்த drug solubility எப்படி இருக்குது, stability எப்படி இருக்குது. இப்ப எங்கட ஸ்டெபிலிட்டினா உங்களுக்கு தெரியுமே, இப்ப நாங்க ஒரு டேப்லெட் எடுத்து அது எங்கட ஸ்டொமக்குக்கு போகுது, ஓரல் ரூட்ல எடுத்தா ஸ்டொமக்கு போகும். ஸ்டொமக்கு போனா அது என்ன என்வாயர்மெண்ட், அசிடிக்கோ பேசிக்? ஸ்டொமக் என்ன என்வாயர்மெண்ட்? அசிடிக். சரியா, இப்ப சம்டைம்ஸ் என்ன செய்யலாம், சில கெமிக்கல்ஸ் வந்து அசிடிக் என்வாயர்மெண்ட்ல ஸ்டேபிள் இல்ல. சரியா, அப்ப அந்த மாதிரியான ட்ரக்ஸ் எங்களை என்ன செய்யலாம், குடுக்கலாம், என்ன எஃபெக்ட் ஆகிடும். தென் அதை தாண்டி எங்களோட பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகாது, டைஜஸ்டிவ் ட்ராக்ல வச்சே எஃபெக்ட் ஆகிடும். சரியா, அப்ப அந்த மாதிரியான டைம்ல நாங்க என்ன செய்யணும், வேற ரூட்டுக்கு போக வேண்டி வரும். சரியா, இப்ப பாருங்க, ஸ்டெபிலிட்டி, அதே மாதிரி சேம் டைம் சொலியபிலிட்டி. சில ட்ரக்ஸ் வந்து சொலியபிள் ஆகாது. சொலியபிள் ஆகாமட்டா என்ன செய்யலாம், எங்களோட பிளட் ஸ்ட்ரீம் போறதுக்கு அந்த ப்ரோசஸ் போக இயலாம போயிடும். சேம் அதே மாதிரிதான் பிஹெச்சும். அப்ப இந்த ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் பண்றதும் எங்களோட சாய்ஸ் ஆஃப் ரூட் டிஃபரெண்ட் ஆகிறதுக்கு ரீசன். சரியா, இது வந்து கெமிக்கல் ஃபேக்டர்ஸ். அண்ட் தென் இது பிசிக்கல் ஸ்டேட், அவங்களும் வந்து எங்கட இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து டிஃபரன்ஸ் கொண்டு வரதுக்கு காரணமாக இருக்குது. சரியா, செகண்ட் ஒன் டிஷ்யூ ஓ organ to be treated. இது என்ன ஃபேக்டர், ஃபர்ஸ்ட் ஒன் ஓ செகண்ட் ஒன்? Tissue or organ to be treated, nature of drug or patient related factors, which one? ஐயோ, இது ஈஸி, குயிக்கா சொல்லுங்க. Tissue or organ to be treated, which one? Second one. Nature of drug or patient related factor? Patient related factor. Patient related. பேஷண்ட்ல தானே நாங்க ட்ரீட் பண்ண போறோம். இப்போ ஒரு பிரெயினுக்குரிய ட்ரக் கொடுக்கிறோம்டா, பிரெயின் அந்த ஆர்கானை தான் டார்கெட் பண்ணுங்க. இது அந்த பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர், அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ப நாங்க பார்ப்போம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ரேட் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். சரியா, இந்த இடத்துல என்னண்டா இதுல சொல்ல வர்றது அப்சார்ப்ஷன். சரியா, இப்ப நாங்க ஒரு ட்ரக் கொடுத்தா கட்டாயம் அப்சார்ப் ஆகிற ப்ரோசஸ் நாங்க மெயினா பார்ப்போம். நீங்க பார்த்திருப்பீங்க பார்மகோகைனடிக்ஸ்ல அப்சார்ப்ஷன், தென் டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன். இது நீங்க கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிட்டீங்க தானே, அந்த இடத்துல பார்த்திருப்பீங்களா இந்த அப்சார்ப்ஷன் என்றதும் நாங்க இந்த ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மெயினா ஒரு தாக்கம் செலுத்துற ஒரு விஷயம். சரியா, இப்ப அப்சர்வ் ஆகாத ட்ரக் ஓரலால கொடுத்து பார்த்து இந்த வேலை இருக்கா? இல்ல, கட்டாயம் நாங்க வேற ஒன்று போகவே வேணும், இல்லைன்னா அது யூஸே இல்ல. சரியா, அப்ப இதுவும் வந்து இதுல தாக்கம் செலுத்தும். இதுவும் பேஷண்ட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் வருது. தென் இஃபெக்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ஆஃப் ட்ரக். சரியா, இப்ப நீங்க இதை ஸ்டடி பண்ணீங்க தானே இந்த பார்மகோகைனடிக்ஸ்ல. இப்ப சொல்லுங்க, வாட் இஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ஆஃப் ட்ரக்? First pass metabolism of drug and என்ன? சொல்லுங்க, first pass metabolism of drug and என்ன? நீங்க ஸ்டடி பண்ணது, சும்மா ட்ரை பண்ணுங்க. ஓகே, என்ன சாட்ல வந்திருக்கிற ஆன்சரை பார்ப்போம். ஃபேஸ் 1. ஓகே, ஏதோ கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. சரி, மத்தவங்க சொல்லுங்கப்பா.
ஓகே, ட்ரை பண்ணீங்க. குட். ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் என்றா என்ன? நீங்க ஸ்டடி பண்ணினது தெரியாட்டி போய் உங்களோட பிரசன்டேஷனை பார்த்து சரி சொல்லுங்க. உங்கள்ட்ட நோட் இருக்குதே. ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஓகே, சரி. ஓகே, சொல்லுங்க வேற என்ன? ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் என்றா உங்களுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். நீங்க ஸ்டடி பண்ணின ஏரியா. நீங்க ஸ்டடி பண்ணிருப்பீங்களே. ஓகே, குட். இந்த ஆன்சர் எல்லாம் கரெக்ட். phase 1 phase 2 எல்லாம் ஓகே. ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்குள்ள வர விஷயங்கள் தான். சரியா? ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் என்று சொல்றது நீங்க ஸ்டடி பண்ணதுதான். பாருங்க, தெரியாதாக்கா ஞாபகம் ஓட்டிக்கோங்க. அது வந்து என்னன்னா, இப்ப எங்கிட்ட ஒரு ட்ரக் இன்டேக் பண்ணுவோம் தானே. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டோரி மாதிரி தான். ஒரு ட்ரக் இன்டேக் பண்ணா ஃபர்ஸ்ட் எங்க போகுது? என்ன சிஸ்டத்துக்கு போகுது? எங்கட ஓரலால ஒரு ட்ரக் எடுத்தா அது எந்த சிஸ்டத்துக்கு போகுது? எங்கட பாடியில இருக்கிற கேஸ்ட்ரிக், அதாவது ஜிஐ ட்ராக்ட் போகுது. சரியா? அப்ப அங்க இருந்து எங்க போகுதுன்னா லிவர்ல நடக்கிற மெட்டபாலிசம், அதாவது எங்கட சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு என்டர் ஆக முன்னால நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ், அதைத்தான் நாங்க சொல்ற ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்ன? சிஸ்டமிக் சர்க்குலேஷன் என்ன? சிஸ்டமிக் சர்க்குலேஷன் தெரியாதா? ஓகே, பிளட். சரியா? அதாவது நார்மலா எங்கிட்ட ஃபுட் போற மாதிரி, நாங்க ஒரு ஃபுட்டை இன்டேக் பண்ணா எங்கட ஜிஐ ட்ராக்ட் போய் அங்க இருந்து பிளட்டுக்கு போகுது நியூட்ரிஷன்ஸ். சேம் வே ஒரு ட்ரக் இன்டேக் பண்ணாலும், ஒரு ட்ரக் நாங்க ஓரல் ரூட்ல எடுத்தா அவங்க ஃபர்ஸ்டா ஜிஐ ட்ராக்ட் போயிட்டு அங்க லிவர்ல ஒரு மெட்டபாலிசத்தை போயிட்டு தென் லிவர்ல எது கூட எங்கட சிஸ்டமிக் சர்க்குலேஷன் போகுது? நீங்க இது அந்த ஓ லெவல்ல எல்லாம் ஸ்டடி பண்ணதான். லிவர்ல இருந்து என்ன இது கூட போகுது? என்ன வெயினுக்கு கூட போகுது சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு லிவர்ல இருந்து? போர்ட்டல் வெயின். நீங்க ஸ்டடி பண்ணிருப்பீங்க. போர்ட்டல் வெயினுக்கு கூட எங்கட சிஸ்டமிக் சர்க்குலேஷன் போற. சரியா? அப்ப இந்த ப்ராசஸ் தான் நாங்க சொல்றது ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். அதாவது எங்க லிவர்ல ஒரு மெட்டபாலிசத்துக்கு போயிட்டு தென் சிஸ்டமிக் சர்க்குலேஷன் போகுது. சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போக முன்னால உள்ள ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ஆஃப் அ ட்ரக். ஒவ்வொரு ட்ரக்குக்கும் நடக்கிறது. சரியா? இதுவும் சேம் டைம் எங்க டைஜஸ்டிவ் ஜூசஸ் இருக்குதானே, என்சைம்ஸ் அண்ட் ஆல், அந்த இந்த ரெண்டு விஷயம் வந்து என்ன செய்யுது? இவங்களும் எங்களோட ரூட்டை டிட்டர்மைன் பண்றதுல செல்வாக்கு செலுத்துது. சரியா? அண்ட் தென் urgency of the situation. What is the meaning urgency of the situation? What is the meaning of urgency of the situation? சொல்லுங்க. urgency of the situation நீங்க என்ன விளங்குறது? நிலைமை கேட்டுவாரு. என்ன? கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. சரி, அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு கேட்கல. சொல்லுங்க. பேஷண்ட் இருக்கிற நிலைமையை பொறுத்து. பேஷண்ட் இருக்கிற சிச்சுவேஷன். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து இப்ப குயிக்கா ட்ரீட்மெண்ட் தேவையா? அவர் சீரியஸ் கண்டிஷன்ல இருந்தா ஒரு டேப்லெட்டை போட்டு வெயிட் பண்ணிருக்கேனுமா? ஒரு ஹார்ட் அட்டாக்ல வாராரு, இப்ப நாங்க குடுக்குற ஒரு என்ன செய்யற நார்மலான ஒரு நார்மல் டேப்லெட், நார்மல் டேப்லெட் கொடுக்குறது, சும்மா ஒமிப்ரிசோல் இல்லைன்னா ஒரு பேனடோல் மாதிரி, என்ன நடக்கும்? வர வேண்டிய ஹார்ட்டுக்கும் வந்து போக வேண்டியது பேஷண்ட் போய் இது சேர்ந்து முட்டுருவாங்க. சரியா? அவ்வளவு டிலேயா போனா அது ஒர்க் நடக்குமா? இல்ல. சில நேரம் குயிக்கா தேவை வருது. அப்ப அந்த டைம்ல எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் எல்லாம் போயிட்டு தென் அதோட எஃபெக்ட் வரும் வரை வெயிட் பண்ணலாதே. சோ இந்த டைம்ல நாங்க குயிக்கா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் போகாம
நடக்கக்கூடிய ஒரு ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கொடுக்கணும். மெயினா ஐவி என்று சொல்லுவோம், இன்ஜெக்ஷன். உங்களுக்கு தெரியுமே, சீரியஸ்ல போற ஆளு ஃபர்ஸ்டா இன்ஜெக்ஷன் தான் கொடுக்குறது மோஸ்ட் ஆஃப் த டைம். சரியா? என்ன ரீசன், அங்க ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் நடக்காது. நீங்க பின்னால ஸ்டடி பண்ணுவீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இல்லைன்னா குயிக் ஆக்ஷன் டிரெக்டா பிளட்டுக்கு இல்லையா போறது, அதுக்குரிய ஆக்ஷனை தரும். சரியா? இதுல என்ன சொல்றா, அர்ஜென்சி ஆஃப் தி சிச்சுவேஷன். இல்ல ஒரு நார்மலா ஒரு பேஷண்ட் வராரு, ஒரு கேஸ்ட்ரிக் வருத்தம், அவருக்கு வெயிட் பண்ணி கொடுக்கலாம்னா என்ன செய்யறோம், ஒரு டேப்லெட்டை கொடுத்து கியூர் ஆகும் வரை வெயிட் பண்ணுவோம். ஒரு தலைவலி அவளுக்கு குயிக்கா நிக்கணும்லயே கொஞ்சம் ஒரு அவரேஜ்னா என்ன செய்யறோம், பெனடோல இன்டேக் பண்ணுவோம். அதோட ஆக்ஷன் வரை உங்களுக்கு தெரியும். நார்மலா எவ்வளவு நேரம் போகும் பெனடோல இன்டேக் பண்ணா அதோட ஆக்ஷன் வரதுக்கு? பெனடோல் ஆக்ஷன் வரது எவ்வளவு நேரம் போகும்? பாராசிட்டமால் எவ்வளவு டைம் போகும்? சும்மா சொல்லுங்க, இதெல்லாம் அவரேஜ் கொஸ்டின்ஸ், இதுல ஒண்ணும் டீப்பா இல்ல. எவ்வளவு நேரம் போகும் ஒரு பாராசிட்டமால் எடுத்தா? உடனே உங்களுக்கு தலைவலி நின்றுமா? 5 hours வந்து அதோட ஆக்ஷன் இருக்கிறது. நான் கேட்டது என்னன்னா, இப்ப உங்களுக்கு தலை வலிக்குது, நீங்க பெனடோல குடிச்சதும் உங்களோட 30 minutes நியர்லி 15 to 20 minutes ஆச்சுதான் உங்களோட தலைவலி என்ன செய்யும், கியூர் ஆக டைம் ஆகும். செல்லுவாங்களே வீட்டுல, இப்பதானே மருந்து எடுத்த, கொஞ்சம் இருங்க சரியாகும் அந்த டைம் சென்றேன். சரியா? அதாவது ஒரு நார்மலா ஒருத்தர் இருந்தாண்டா அந்த ஆளுக்கு வெயிட் பண்ணி கொடுக்கலாம். ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்தா தான் குயிக்கா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆளை காப்பாத்தணும், இல்லைன்னா பேஷண்ட் டெத் ஆகிரும். சரியா? அப்ப அர்ஜென்சி ஆஃப் தி சிச்சுவேஷனுக்கு ஏற்பவும் நாங்க என்ன செய்யற, இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃபரெண்ட் ஆகுது. சரியா? அடுத்தது வந்து அக்யூரசி ஆஃப் டோஸ் ரிக்வயர்ட், எந்த அளவு தேவைன்றது. சிலதுக்கு வந்து சில ட்ரக்ஸ் சேஃபாக இருக்கும், சோ நாங்க அது வந்து அந்த அளவு டோஸ், இப்ப 15 milligram 50 milligram கொடுக்கணும் இல்ல, சிலது கொஞ்சம் அங்கலங்கல கூடலாம் குறையலாம், இட்ஸ் ஓகே ஃபைன். சரியா? ஆனா சிலது வந்து 15 milligram தான் கொடுக்கணும்டா, அது 15.5 ஆகிற நேரமே பேஷண்ட்டுக்கு டாக்ஸிக் ஆகும். டாக்ஸிக்னா என்ன, நஞ்சாயிரும். நஞ்சாகினா பேஷண்ட் டெத் ஆயிடுவாங்க, இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு ஒரு அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன் ஒன்று வரலாம், இல்லைன்னா டேஞ்சரஸ் சைட் எஃபெக்ட் ஒன்று வரலாம். சரியா? அப்ப இந்த இடத்துல அக்யூரசி ஆஃப் டோஸுக்கு ஏற்பவும் என்ன நடக்குது, இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் டிஃபரெண்ட் ஆகுது. அண்ட் தென் லாஸ்ட் ஒன், பேஷண்ட் கண்டிஷன். இதுல என்ன நீங்க விளங்குற, பேஷண்ட் கண்டிஷன் தான் என்ன? இதுல என்ன உங்களுக்கு விளங்குற, பேஷண்ட் கண்டிஷன் அப்படின்டா? இதுல தந்திருக்கு அன்கான்சியஸ்னஸ் அண்ட் வாமிட்டிங். அன்கான்சியஸ்னஸ் என்ன, சுய நினைவே இல்லாம போயிட்டு சம்டைம் என்ன மயக்கம் எல்லாம் வந்துடும். அந்த ஆளுக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு வாயை திறந்து டேப்லெட் போடலுமா, போட்டா டேப்லெட் போகுமா? இல்ல, போகாது. அவருக்கே சுய நினைவு இல்ல, அவர் விழுந்திருப்பாரு, அவருடைய வாய் திறந்துட்டு எங்களுக்கு டேப்லெட் கொடுத்துட்டு இருக்கலுமா? ஏல, அந்த டைம்ல நாங்க வேற ரூட்டுக்கு தான் போகணும். அண்ட் தென் வாமிட்டிங் பேஷனுக்கு வாமிட் ஆகிற நேரம் எல்லாம் டேப்லெட் போட்டிருக்கலுமா? இல்ல, டேப்லெட் கொடுத்தாலும் அந்த வாமிட்டிங்கோட அகைன் டேப்லெட் போய்த்திரும். ரிட்டர்ன் நீங்க கொடுத்து பாருங்க, ரிட்டர்ன் போய்த்திரும். அப்ப இந்த மாதிரியான டைம்ல நாங்க வேற ரூட்டுக்கு போகணும். எப்படி, பேரண்டல் இன்ஜெக்ஷன், மோஸ்ட்லி இன்ஜெக்ஷன் மாதிரி போவாங்க. சரியா? இந்த பேஷண்ட் கண்டிஷனுக்கு ஏற்போம் நாங்க இதை மாத்துவோம். இப்ப உங்களுக்கு விளங்கிருக்குமென்னு நினைக்கிறேன். சரியா? இது மாதிரி நிறைய ரீசன், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏஜ், இந்த மாதிரி நிறைய ரீசன் வந்து டிஃபரெண்ட் ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வரது காரணமாக இருக்குது. சரியா? ஓகே, சரி, இதுல பார்ப்போம். இப்ப இதுல நீங்க இந்த பிக்சர்ல பார்த்து செல்லுங்க. இதுல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் ரூட் ஆஃப், இது வந்து ஒரு பிக்சர் உண்டு தானே, நிறைய சென்டென்சஸ் இருக்குது, நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. இதுல உங்களுக்கு தெரிஞ்சு ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனை மட்டும் செல்லுங்க, நாங்க மார்க் பண்ணுவோம். எது ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன்? ஓரல், ஓகே. தென் லிவர் வந்து அதோட ஓர்கன். சரியா? அது நாங்க ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லல. சரியா? ஓகே. வேற டாபிக்கல், ஓகே, குட். டாபிக்கல். தென் இன்ஹலேஷன், ஓகே. வேற குயிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சப்கியூட்டேனியஸ், குட். தென்
வேற transdermal இங்க transdermal ஓகே சரி தென் வேற intravenous ஓகே குட் தென் வேற வேற என்ன Rectal. rectal ஓகே குட் தென் இன்னும் இருக்குது sublingual, okay sublingual and then intramuscular, இன்னும் இருக்குது intrathecal, intrathecal okay good வேற intramuscular வருமா intramuscular சரியா ஓகே இதுதான் வந்து என்னண்டா எங்கட டிஃபரெண்ட் ரூட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குரியது ஃபர்ஸ்ட் ஒன் ஓரல் சரியா அதுக்கு அங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்குது ஓரலா போனா தென் வாட்டர் சர்க்குலேஷன் லிவர் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இந்த ப்ராசஸ் போகுது சரியா ரெக்டல் எடுத்தா அவங்க 50% ஆஃப் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் கம்ப்ளீட் ஆயில 50% ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் போவாங்க தென் சப்லிங்குவலா எடுக்கிற நேரம் ரேபிட் அங்க ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசமே இல்ல சரியா சப்லிங்குவல்னா உங்களுக்கு நாங்க பார்ப்போம் இதெல்லாம் சரியா இது ஃபேமஸான ஒன்று இதுல ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசமே நடக்காது அப்ப குயிக்கான ஆக்ஷனை தரும் ரேபிட் தென் இன்ட்ரதீக்கல் இவங்க நாங்க இங்க கொடுக்குற சிஎஸ்எஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் சரியா தென் டிரான்ஸ்டர்மல் வேற இன்ஹலேஷன் உங்களுக்கு தெரியும் இன்ஹேலஸால எடுக்கிறது ரேபிட் டார்கெட் எங்க ரெஸ்பிரேட்டரி ஆர்கானிசம் மட்டும் டார்கெட் பண்ணி போவோம் தென் டாபிக்கல் இதுல கிரீம் ஆயின்மெண்ட் ஜெல் இது மாதிரி வரும் தென் சப்கியூட்டேனியஸ் இன்ஜெக்ஷன் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் இன்ட்ரவீனஸ் இன்ஜெக்ஷன் சரியா இதெல்லாம் வந்து என்னன்னா எங்கட டிஃபரெண்ட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இது எக்ஸ்ட்ரா சந்திக்கிற பாயிண்ட்ஸ் தான் மிச்சம் உள்ளதெல்லாம் சரியா ஓகே அடுத்த ஸ்லைடுக்கு போவோம் சரி இப்ப பார்க்க போறது வந்து கிளாசிபிகேஷன் சரியா ரீட் பண்ணுங்க இந்த கிளாசிபிகேஷன் எங்களுக்கு எத்தனையா கிளாசிஃபை பண்ணலாம் 105 கிளாசிபிகேஷன் ரீட் பண்ணுங்க கிளாசிபிகேஷன் ரீட் பண்ணுங்க கிளாசிபிகேஷன் ரீட் பண்ணுங்களேன் ஓகே classification, systemic, local, ஓகே divide ஆக டூக்கா, internal, என்டரல் parental, parental enteral வந்து oral, sublingual, rectal, ஓகே parental வந்து inhalation, injection, transderm, அத லோக்கல்ல வந்து ஸ்கின் டாபிக்கல், இன்ட்ரன்டல், oculatives, mucosal throat, vagina, mouth, vagina ear, mouth or ear okay inhalation, transdermal. ஓகே சரியா தென் இன்ஜெக்ஷன்ல இன்ஜெக்ஷன்ஸ்ல என்னென்ன இருக்குது ஓகே intravenous, அப்புறம் intramuscular, ஓகே subcutaneous ஓகே intra arterial, ஓகே intra articular, ஓகே intra artical, intradermal. ஓகே சரியா அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் கிளாசிபிகேஷன் நாங்க எப்படி பண்ணுவோம்னா ரூட் வந்து ஒன்று லோக்கல் சரியா
தென் சிஸ்டமிக். லோக்கல்ண்டா ஜஸ்ட் நாங்க வெளியால கொடுக்கறது. பாருங்க, ஸ்கின் டாபிக்கல், அதாவது டாபிக்கலா கொடுக்கறது. தென் நேசல். நேசல்னா நான் சொன்னேன், எங்க நோஸ், எங்க நோஸ்ட்ரில் கொடுக்கறது. நோஸ்ட்ரில் கூட நோஸ் கொடுக்கறது. நோஸ் மூலம் நேசல் ட்ராப், நேசல் ஸ்ப்ரே அது மாதிரி வர. தென் ஒக்யூலர் ட்ராப்ஸ். ஒக்யூலர் ஃபார்முலேஷன் என்ன? ocular dosage form. ocular drops என்ன? ocular என்ன? தெரியாதா? சர்ச் பண்ணி பார்த்து சரி சொல்லுங்க கூகுள்ல. ocular drops என்ன? Eye drops. Eye drops. Okay, good. Ocular dosage form என்ன? Eye preparation or eye formulation. அந்த மாதிரி ocular என்ற term வந்தாலே நீங்க தெரிஞ்சு வைக்கணும், அது வந்து ஐ ரிலேட்டான விஷயம். சரியா? தென் மியூகோசல். மியூகோசல் மீன் எங்களோட த்ரோட்ல இருக்கக்கூடியதாக இருக்கலும், ஓ வஜைனா, ஓ மவுத், ஓ இயர். சரியா? த்ரோட்னா தெரியுதா எங்களோட தொண்டு. தென் மவுத், ஓ இயர், ஓ வஜைனா. சரியா? இந்த இதுல வரக்கூடிய லோக்கலுக்கு இந்த இன்ஹலேஷனும் டிரான்ஸ்டர்மலும் வருது, சேம் பேரண்டலுக்கும் வருது. சரியா? ஓகே, இது வந்து லோக்கல் கேட்டகரிக்குள்ள வர ஆள்கள். தென் சிஸ்டமிக் கண்டு வார நேரம் அவங்கள எங்களுக்கு ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்டரல். என்டரல் மீன் எங்கன்னா ஜிஐ ட்ராக்டோட ரிலேட்டடா வருது. ஓரல் அண்ட் தென் சப்லிங்குவல், நெக்ஸ்ட் ரெக்டல். சரியா? பேரண்டல்னா இன்ஹலேஷன், இன்ஜெக்ஷன், டிரான்ஸ்டர்மல். இப்ப நாங்க இதை டீப்பா ஸ்டடி பண்ண போறோம். சரியா? படித்தத்துல பார்ப்போம் அத கிளியரா. சரி, பார்ப்போம். சிஸ்டமிக் எஃபெக்ட் அண்ட் டிரெக்ட் லோக்கல் எஃபெக்ட் நாங்க பார்த்தோம். அந்த ரெண்டு டேர்ம்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரியா? அதான் நீங்க கேட்கிற விஷயம். இது சிஸ்டமிக் அண்ட் தென் டிரெக்ட் லோக்கல் எஃபெக்ட். ஓகே, இது ரீட் பண்ணுங்க. 135 135 ரெண்டு டேர்ம்ஸுக்குரிய சென்டென்ஸையும் ரீட் பண்ணா சரி. என்ன செய்றீங்க? ரீட் பண்ணுங்க. ஓகே, 134 டைம் போகுது எங்கட. 134 Systemic effects of a drug throughout the body or particular organ or tissue following systemic absorption and distribution. Example, oral tablet, capsules, suspensions, injections, etc. Okay. Effects produced by the drug directly at site of administration. Topical ointment, lotion, cream, spray, suppositories. ஓகே, சரியா? இது நாங்க ஒப்ஜெக்டிவ்ஸ்ல பார்த்தோம். உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் டிஃபைன் பண்ணக்கூடியது, அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா சிஸ்டமிக் எஃபெக்ட். சரியா? சிஸ்டமிக் எஃபெக்ட் யார் யார் தாரன்றதும் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். சிஸ்டமிக் எஃபெக்ட் தார ஆட்கள் வந்து ஓரல் டேப்லெட்ஸ். இப்ப நீங்க எடுக்கிற பெனடோலாக இருக்கலாம், சிட்ரசின், பிரிட்டன், அமாக்சிசிலின், எந்த ஒரு கேப்சூல் டேப்லெட்டாக இருந்தாலும் அவங்க என்ன தருவாங்க? சிஸ்டமிக் எஃபெக்ட். அண்ட் தென் வேற யாரு? சஸ்பென்ஷன்ஸ். சிரப் மாதிரி வரும், அந்த சஸ்பென்ஷன்ஸ் வந்து சிஸ்டமிக் எஃபெக்ட் தரும். நாங்க ஓரலா எடுக்கக்கூடிய சஸ்பென்ஷன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ஜெக்ஷன்ஸ். இன்ஜெக்ஷன்ஸும் என்ன செய்யறேன்? சிஸ்டமிக் எஃபெக்ட் தருவாங்க. சரியா? அப்ப இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப சிஸ்டமிக் எஃபெக்ட் என்னண்டா அந்த எஃபெக்ட் வந்து எங்கட பாடி ஃபுல்லாக தரும். இல்லண்டா ஒரு பர்டிகுலர் ஆர்கான்ல இல்லண்டா ஒரு டிஷ்யூல எப்ப அத அப்சர்வ் ஆகின பிறகு, அப்சர்வ் ஆகி தென் டிஸ்ட்ரிபியூட் ஆகின பிறகு உங்களுக்கு விளங்கிருக்கும். சரியா? இப்ப நீங்க ஒரு டேப்லெட் எடுக்கிற, ஒரு பெனடோலை வைங்களேன், அந்த பெனடோலை இன்டேக் பண்ணின பிறகு அது என்ன செய்யும்? இன்டேக் பண்ணி ஜிஐ ட்ராக்கு கூட சிஸ்டமிக் அப்சார்ப்ஷனுக்கு போகும். சரியா? அப்சர்வ் ஆகின பிறகு என்ன செய்யுது? எங்கட பாடியில டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட் மீன் பரவுது. சரியா? பரவின பிறகு என்ன செய்யும்?
எங்களுக்கு எங்க பெயின் இருக்கோ அந்த பெயினை ரிலீஃப் பண்ணுது. அப்ப அந்த பெயினை ரிலீஃப் பண்றது என்ன? இஃபெக்ட். அந்த ட்ரக் எடுக்கிறதால வந்து இஃபெக்ட். சரியா? அந்த இஃபெக்ட் வந்து சம்டைம் எங்களோட பாடி ஃபுல்லாக வரலாம். ஓ மேபி பர்டிகுலர் ஆர்கன், சில நேரம் ஒரு ஆர்கன்ல மட்டும், அந்த ஆர்கன்ல மட்டும் இருக்கக்கூடிய பெயினை ரிலீஃப் பண்ணும். ஒரு டிஷ்யூல மட்டும், அது வந்து ட்ரக்கை பொறுத்து. சரியா? அப்ப இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்னா சிஸ்டமிக் இஃபெக்ட் சொல்லுவோம். சரியா? இப்ப நாங்க ஓரலா குடுக்கிற அது வந்து பாடி ஃபுல்லா தரையிலும் இஃபெக்ட், ஓ சம்டைம் பர்டிகுலர் ஆர்கன்ல இல்லைன்னா பர்டிகுலர் டிஷ்யூல தரும். எப்ப அதை நாங்க இன்டேக் பண்ணி சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன் போய் டிஸ்ட்ரிபியூஷன் போன வரும். சரியா? கட்டாயம் நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும் சிஸ்டமிக் இஃபெக்ட் தரக்கூடிய என்னென்ன டோசேஜ் ஃபார்ம்ஸ் இருக்குது. சரியா? யார் யாரு? டேப்லெட், தென் கேப்சூல், சஸ்பென்ஷன், இன்ஜெக்ஷன்ஸ் இன்னும் இருக்கும். மெயினான ஆட்கள் இங்க லிஸ்ட் பண்ணிருக்குது. சரியா? அடுத்தது என்னன்னா டிரெக்ட் லோக்கல் இஃபெக்ட். சரியா? இதுல என்ன சொல்றேன்டா, இப்ப நீங்க ஒரு ட்ரக் கொடுக்கறதானே அந்த சைட்ல மட்டும், இப்ப நீங்க கிரீம் அப்ளை பண்ண ஒரு ரேஷுக்கு, அந்த கிரீம் பைத்து எங்கட வேற வேற என்னவாலும் இது டிசீஸ கியூர் பண்ணுமா? எங்கட வேற இடத்துல இப்ப நான் வந்து ஹேண்ட்ல ஒரு ரேஷ் இருந்தா ஹேண்டுக்கு அப்ளை பண்ணினா எங்கட லெக்ல இருக்கக்கூடிய ரேஷ் அதை கியூர் பண்ணுமா? இல்ல. சரியா? அப்ப நீங்க தெரிஞ்சிருக்கணும் இது லோக்கல் இஃபெக்ட்ன்றது. டிரெக்ட் லோக்கல் இஃபெக்ட்ன்றது என்னன்னா அதோட இஃபெக்ட் வந்து ட்ரக் நாங்க டிரெக்டா குடுக்கிற இடத்துல மட்டும் தான் அதோட இஃபெக்ட் வர பார்க்கும். சரியா? அந்த சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நாங்க எங்க அட்மினிஸ்டர் பண்ணுதோ அதான் நாங்க அந்த அப்ளை பண்ற இடம் மட்டும் சொல்றேன்னா மீன் சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப நான் அந்த கிரீம் அப்ளை பண்ண ஹேண்ட்ண்டா தென் ஹேண்ட் இஸ் சைட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் தட் ஒன். சரியா? அப்ப அந்த இடத்துல மட்டும் இஃபெக்ட் தரும். அப்ப அது மாதிரியான ஆட்களை தான் நாங்க என்ன சொல்ற டிரெக்ட் லோக்கல் இஃபெக்ட். இல்லைன்னா கிரீமே இல்ல ஆயின்மெண்ட் நான் அப்ளை பண்ணு என் கையில இருக்கிற ரேஷுக்கு இல்லைன்னா கையில இருக்கக்கூடிய ஸ்வெல் ஆகின இடத்துக்கு, தென் அந்த ஆயின்மெண்ட் போய்த்து என் லெக்ல ஸ்வெல் ஆகின இடத்து லெக்ல வீங்கின இடத்த கியூர் பண்ணாது. சரியா? அதாவது இஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருங்கன்னா டிரெக்ட்லி அட் சைட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்ப இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சிருக்கணும் மெயினா யாரு வரும்? ஆயின்மெண்ட், லோஷன், கிரீம், ஸ்ப்ரே. இப்ப நேசல் ஸ்ப்ரே எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த இடத்துல நேசல் ஸ்ப்ரே வேண்டிய ஒரு ஸ்ப்ரே அந்த வரலாம். தென் சப்போசிட்டரிஸ் இவங்க எல்லாம் வந்து டிரெக்ட் லோக்கல் இஃபெக்டை தருவாங்க. உங்களுக்கு கிளியரா நினைக்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்ப இன்றைக்கு நாங்க முடிகிற நேரம் இதை செல்லுங்கண்டா உங்களுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். எனக்கு அவ்வளவு ஹெவியான டேர்ம் இல்லையே. சிஸ்டமிக் இஃபெக்ட் ஈஸி, லோக்கல் இஃபெக்டும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரியா? ஓகே, அடுத்த பாட்டுக்கு போவோம் நாங்க. அடுத்தது என்னன்னா மெயின் ரூட்ஸ் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்ப நாங்க பார்த்துட்டோம் என்டரல் ரூட் அண்ட் பேரண்டரல் ரூட். சரி, எங்க பார்த்தோம்? இந்த கிளாசிபிகேஷன்ல பார்த்தோம் என்டரல் அண்ட் தென் பேரண்டரல். இப்ப நாங்க இந்த இது ரெண்டு டேர்முக்குரிய எக்ஸ்பிளனேஷனை பார்த்தோம். இப்ப நாங்க இதை டீப்பா ஸ்டடி பண்ண போறோம். சரியா? enteral root and then next one parenteral root. enteral root ன்னா இதோட ரிலேட்டட் gastrointestinal. அதாவது நீங்க நினைக்க கூட ஓரலா குடுக்கிறது மட்டுமல்ல. சரியா? ஓரல்னா உங்களுக்கு தெரியுமே, ஓரல்னா நீங்க டேப்லெட் எடுக்கிற மாதிரி. இப்ப சொல்லுங்க யாரா, ரெக்டல்னா என்ன ரூட்ல நாங்க குடுக்கிறது? ரெக்டலா என்ன குடுக்குறது நார்மலா? ரெக்டல் ரெக்டல்னா இங்க சிலங்க ரெக்டல்னா எந்த வழி கூட கொடுக்கிறது? இங்க ரெக்டம் அதாவது குதமூடா கொடுக்கிறது. சரியா? அந்த இதுதான் நாங்க ரெக்டல் ரூட்னு சொல்றது. ஓரல் ரூட் இதால மாறு. தென் சப்லிங்குவல் நாங்க ஸ்டடி பண்ணுவோம், பக்கலும் ஸ்டடி பண்ணுவோம். இது ஸ்டடி பண்றது. சரியா? எல்லாமே ஜிஐ ட்ராக்டோட ரிலேட் ஆகினது, கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல். அண்ட் தென் பேரண்டரல் என்னென்ன வருது? நேசல் ஸ்ப்ரே ஆக இருக்கலும், தென் இன்ஹலேஷன்ஸ், டிரான்ஸ்டெர்மல் இன்ஜெக்ஷன், இதெல்லாம் நாங்க பார்ப்போம். ஓகே, சரியா? இங்க பாருங்க, அடுத்தது வந்து இது ஓகே சேம் சிமிலர். parenteral route of drug administration. parenteral நாங்க ஃபர்ஸ்ட் அந்த கிளாசிபிகேஷன்லயே பார்த்தோம். அந்த தான் பாரு இன்ட்ராடெர்மல்
இன்ட்ரடெர்மல் நாங்க எங்க கொடுக்குற இன்ட்ரடெர்மல் எங்க எங்க கொடுக்குறோம் நாங்க இடம் ஸ்கின் சரியா தென் சப்கியூட்டேனியஸ் எங்க நாங்க இன்ஜெக்ட் பண்றது ஸ்கின்னு கீழே ஓகே சப்கியூட்டேனியஸா கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஜெக்ஷன் இது நார்மலா ஒவ்வொரு ஹோம்லயும் அவங்க செல்ஃபா அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரக் அது என்னன்னு சொல்லுங்க இன்சுலின் ஓகே இன்சுலின் எது கொடுக்குறாங்க டயபெட்டிஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சுகர் பேஷண்ட்டுக்கு அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து சுகர் ஹை ஆக இருந்தா அவங்களோட கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி இன்சுலின் இன்ஜெக்ஷனை கொடுப்பாங்க சரியா அப்ப அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் வந்து எப்படின்னா இந்த சப்கட்னா சப்கியூட்டேனியஸ் மூலம் தான் கொடுப்பாங்க சரியா இதுவும் ஒரு ரூட் ஆஃப் ஒரு பரன்ட்ரல் ரூட் இந்த பரன்ட்ரல் ரூட்ன்றது கீழே வரக்கூடிய இந்த சப்கியூட்டேனியஸ் வழியாக கொடுக்குறாங்க சரியா ஃபேமஸான எக்ஸாம்பிள் இன்சுலின் தென் இன்ட்ராமஸ்குலர்னா எங்களோட மசில்ஸ் இருக்குதானே அந்த மசில்ஸுக்கு மெயினா கொடுக்குது தென் நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரவீனஸ் நாங்க எங்க கொடுக்கறது வெயின்டா வெயின்டா நரம்பா நாடிண்டா ஆர்டரி வெயின்டா நாளம் சரியா எங்க நாளம் இருக்குதானே நாங்க நரம்புக்கு நர்வ் என்று சொல்லுவோம் நாடிக்கு ஆர்டரி என்று சொல்லுவோம் வெயின்ஸ் நாளங்களுக்கு நேரடியா கொடுக்குறது சரியா இன்ட்ரவீனஸ் இது கொமனா நிறைய வரும் இதுக்கு தென் இன்ட்ரா ஆர்டேரியல் யாரு கொடுக்குற இன்டு ஆர்டரிஸ் ஆர்டரிஸ் எங்க இப்பதானே சொன்னேன் ஆர்டரிஸ் எங்க நாடி ஓகே தென் இன்ட்ராதீக்கல் சரியா இது வந்து என்னண்டா செரெப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் உங்களுக்கு தெரியும் அந்த CSF அந்த ஃப்ளூயிட் கொடுக்கிறது தான் இன்ட்ராதீக்கல் தென் பெரிட்டோனியல் கேவிட்டி இந்த பாடியில இருக்கக்கூடிய பெரிட்டோனியல் கேவிட்டி கொடுக்கிறது IP இன்ட்ராபெரிட்டோனியல் தென் இன்ட்ரா ஆர்டிகுலர்னா சைனோவியல் ஃப்ளூயிட் எங்களோட ஜாயின்ஸ் இருக்கிற இடங்கள்ல நாங்க கொடுக்கணும் சரியா இதுல உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா உங்களுக்கு இப்ப கேட்கலாம் மோட்டா கூகுள்ல அடிச்சு சரி பாருங்க அழகான பிக்சர்ஸ் வரும் உங்களுக்கு விலங்கு இருக்கலாம் நார்மலா இருக்கக்கூடிய ஓரல் ரூட்ல வரக்கூடிய டோசேஜ் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் நான் பாருங்க டேப்லெட்ஸ் இருக்கு தென் கேப்சூல்ஸ் இருக்குது தென் வேற சொல்யூஷன்ஸ் இருக்குது ஓரலா இருக்கக்கூடிய சிரப்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு எலிக்சைஸ் இதுங்கெல்லாம் ஓரல் டோசேஜ் ஃபார்மும் வரும் சரி ஓகே ஓரலோ என்ட்ரல் சரியா இப்ப இத பத்தி நாங்க ஸ்டடி பண்ண போறோம் இப்ப வரைக்கும் பார்த்ததுதான் ஈஸி இதுல இருக்கக்கூடிய வேற என்ன விஷயம்ன்றத பார்ப்போம் இங்க பாருங்க ஓரலோ என்ட்ரல் ரூட்னா நாங்க டிரெக்டா எங்கட எலிமெண்ட்ரி ட்ராக்ட்னா வந்து GI ட்ராக்ட் சொல்ற இன்னொரு நேம் சரியா எலிமெண்ட்ரி ட்ராக்டோட கொடுக்குற இதை நாங்க ஓரல் ரூட்னு சொல்றோம் சரியா இது வந்து மோஸ்ட் காமன் ரூட் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நார்மலா எல்லா டிசீஸ் கண்டிஷன் வார நேரம் மோஸ்ட் ஒரு காமனான ஒரு ரூட் பேஷண்ட்டுக்கும் ஈஸி எடுக்கிறது அடுத்தது வந்து மோஸ்டா நிறைய டிசீஸுக்கு வந்து நாங்க இந்த ஓரல் ரூட்ல தான் கொடுக்குறோம் சரியா சிலது மட்டும் என்ன செய்யறோம் சிலது வந்து நாங்க சப்லிங்குவல்னா எங்க அண்டர் தி டங் சரியா எங்கட நாக்குக்கு கீழே வைக்கிறோம் சில டேப்லெட்ஸ் சரியா அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் நாங்க சப்லிங்குவல் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்றேன் நாக்கு கீழே என்ன வைக்கிற ஒரு ஃபேமஸான எக்ஸாம்பிள் அதுக்கும் இருக்குது ஹோம்ல யூஸ் பண்ணுவாங்க இதுவும் என்ன 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 மெடிசின் என்ன டேப்லெட் சப்லிங்குவலோட எடுக்கிறாங்க ஃபேமஸ் எக்ஸாம்பிள் விட்டமின் சி வந்து நாட் அண்டர் தி டங்ல இல்ல விட்டமின் சி அது வந்து நாங்க என்ன செய்யறோம் அத கடிச்சு தின்றது அது வேற இது நாங்க சொன்ன நாக்கு கடிக்க வைக்கிறன்றது ஃபேமஸ் ஆனது என்னது
ஹார்ட் அட்டாக் வந்த ஆட்கள் வச்சுட்டு இருப்பாங்க. நைட்ரோகிளிசரின் which mean GTN. ஓகே, GTN என்றது வந்து இந்த உங்களுக்கு தெரியடி பாருங்க, ஒரு பொட்டில்ல போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் ஒரு பொட்டில்ல டேப்லெட் வச்சிருப்பாங்க. அவங்க டிராவல் பண்ற நேரம், அவங்களோட இருக்கிற நேரம் எல்லாம் வைப்பாங்க. என்ன கையிலேயே வச்சிருப்பாங்க அந்த மருந்து. அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் மாதிரி வாரண்டா, ஒரு பெயின் மாதிரி வாரண்டா இமீடியட்டா தங்கு கடி வைக்கணும். இது சொன்னது தானே, சப்லிங்குவல்ல வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இல்லாண்டு தென் அது குயிக்காவே அது ரிலீஃபை கொடுத்து ஹார்ட் அட்டாக் வராம ப்ரிவென்ட் பண்ணும். சரியா? அந்த ஒர்க் சரிதான் இந்த சப்லிங்குவல் ரூட்ல ஃபேமஸான எக்ஸாம்பிள் ஜிடிஎன். கட்டாயம் இது தெரிஞ்சிருக்கணும். தென் பக்கல் டேப்லெட்டுங்கிற பக்கல் கேவிட்டி இருக்குதானே, அதுல வரக்கூடியது, அதாவது வாய். சரியா? இது வந்து என்னன்னா ஓரல் ரூட்னா உங்களுக்கு தெரியும், மெஜாரிட்டி வந்து இப்படி ஸ்வெலோ பண்ணணும், நீங்க விழுங்கணும், விழுங்கி குடிக்கிறது. சரியா? இது நிறைய வந்து சிஸ்டமிக் எஃபெக்ட் போகுது. இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும், காமனான விஷயம். நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். ஓகே, சரி. ஓரல் ரூட் அதாவது இந்த என்டரல் ரூட்ல கொடுக்கறதால எங்களுக்குள்ள அட்வான்டேஜஸ் என்ன? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வருது, லிஸ்ட் அவுட் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஓரல் ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நீங்க என்ன லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? அட்வான்டேஜஸ் என்னென்ன? என்னென்ன அட்வான்டேஜஸ்? ஈஸியா நாங்களே எடுத்தோம். என்ன சொல்லுங்க. ஈஸியா நாங்களே எடுக்கலாம். ஈஸியா நாங்களே எடுக்கலாம். குட். ஒரு நர்ஸ் தேவையில்லை, ஒரு பார்மசிஸ்ட் தேவையில்லை, ஒரு டாக்டர் தேவையில்லை, ஈஸியா நாங்களே எடுக்கலாம். குட் ஆன்சர். சரியா? அதான் ஃபர்ஸ்டா நீங்க சொல்ல வேண்டியது. ஓகே, அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். தென் வேற வேற என்ன? வேற என்ன அட்வான்டேஜஸ்? குயிக்கா லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓரல் ரூட்ல கொடுக்கறதால என்ன அட்வான்டேஜஸ்? ஜெனரலி சேஃப் ரூட். ஓகே, பெயின் இல்ல, சேஃப். சோ நாங்க இந்த ரூட்ல கொடுக்கறது ஈஸி. ஓகே, வேற? சீப். எஸ். இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு இன்ஜெக்ஷன் எடுக்க போனா அவங்களோட பிரைஸ் கூட, ஹை காஸ்ட். ஏன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கூட. சோ அந்த இன்ஜெக்ஷனோ அந்த வேக்சின் பிரைஸ் கூடவாக இருக்கும். ஆனா ஒரு பேரடோல் ஒரு ஜஸ்ட் 5 rupees 2 rupees. விட்டமின் சி எல்லாம் வெரி லோ காஸ்ட். சரியா? அப்ப சீப். ஓகே, வேற? வேற என்ன அட்வான்டேஜஸ்? சரி, நாங்க என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்ப்போம். சரியா? ஓகே, உங்களுக்கு இன்னும் 2 ஆன்சர்ஸ் வந்திருக்கு. சிம்பிள் அண்ட் கன்வீனியன்ட் ஃபார் பேஷண்ட். ஓகே, குட். பேஷண்ட்டுக்கு கன்வீனியன்ட், ஈஸி. தென் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமிக்காக இருக்கும். ஓகே, அது சிஸ்டமிக் தான். அது ப்ராப்பர் ஆன்சர் இல்ல. ஓகே, பட் ட்ரை குட். ஓகே, 133 என்னென்ன அட்வான்டேஜஸ் ரீட் பண்ணு. 133 133 Advantages: generally safest route of administration, convenience for patients, cheap than other forms, economical, complication of the parenteral therapy are avoided, systemic distribution, no Okay. need for sterile equipment, self-medication is easy. ஓகே, இப்ப நீங்களே சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிக்குது? ஜெனரலி சேஃபஸ்ட் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொன்னீங்க. கன்வீனியன்ட் ஃபார் பேஷண்ட்னா சௌகரியம் அளிக்கிற பேஷண்ட்டுக்கு சௌகரியம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் எக்கனாமிக்கலி சீப்னா பொருளாதார ரீதியா அந்த ஈஸியா இந்த மலிவா பெறக்கூடியது. அப்படியா? மலிவா பெறக்கூடியது. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிக்கிறது? கம்ப்ளிகேஷன்ஸ்னா சிக்கல்கள், எதால வரக்கூடியது தடுக்கப்படுது?
குறைவு எதால வருது. இப்ப பேரண்டல் தெரப்பி இருக்குதானே, பேரண்டல் தெரப்பி என்னது? பேரண்டல் தெரப்பிக்கு எக்ஸாம்பிள் என்னமா? பேரண்டல் தெரப்பிக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன? இன்ஜெக்ஷன்ஸ் அது மாதிரி வருது. அதோட கம்பேர் பண்ற நேரம் ஓரல் வந்து இந்த டேப்லெட்ஸ் இதுல வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் சிக்கல்ஸ் வந்து குறைவாக இருக்கும். இந்த சிஸ்டமிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே, அந்த அளவு தேவையில்லை. தென் நோ நீட் ஃபார் ஸ்டெரைல் எக்யூப்மெண்ட்னா என்ன? இது என்னமா நோ நீட் ஃபார் ஸ்டெரைல் எக்யூப்மெண்ட்னா? ஸ்டெரைல்னா என்ன? ஸ்டெரைல்னா என்ன தெரியுமா தெரியாதா? மலட்டுத்தன்மையா? இல்ல சரியா. ஸ்டெரைல் என்று சொன்னா மைக்ரோ ஆர்கானிசம், ஃப்ரீ ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாம இருக்கிறது. இப்ப நீங்க ஒரு டேப்லெட்டை கொண்டு அத ஸ்டெரைலா, அதாவது அது ஃபுல்லா மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாம அப்படி மெயின்டைன் பண்றது இல்லையே. பார்மசியில கூட அதை ஈஸியா வச்சிருப்பாங்க. அந்த அளவு அதுக்கு ஸ்டெரிலிட்டி மெயின்டைன் பண்றாங்கன்னு இல்ல. சரியா. தென் செல்ஃப் மெடிகேஷன் இஸ் ஈஸிண்டா? செல்ஃப் மெடிகேஷன் இஸ் ஈஸின்னா என்ன? Self medication. What is the meaning of self medication? நாங்களே எடுக்கலாம். ஓகே குட். சரி ஓகேமா. இப்ப நாங்க அடுத்தது பார்க்க போறது என்னன்னா, இந்த ஓரல் ரூட்ல கொடுக்கறதால வரக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னது. சரி இப்ப நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. இப்ப அட்வான்டேஜஸ் என்ன மாதிரி ஈஸி, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும்? என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுங்க. சில மெடிசின் கசப்பாய்க்கும். ஓகே, அத வந்து எங்கட பிட்டர் டேஸ்ட் மாஸ்க் பண்ண எல்லாமே இருக்கும் சம்டைம். ஓகே, கசப்பாக இருக்கும். தென் வேற விரும்ப மாட்டாங்க, பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம போய்த்திரும், அதால விரும்பமில்லை. சரி வேற என்ன? வேற என்ன யோசிச்சு குயிக்கா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போகலும் உங்களுக்கு. இப்ப என்ன குயிக்கா அந்த எஃபெக்ட காட்டா? குயிக்கா எஃபெக்ட் காட்டாது. குட் ஆன்சர். எதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஹூ ஆர் வாமிட்டிங், வாமிட் பண்ற ஆட்களுக்கு சூட்டபிள் இல்ல. ஓகே குட். வேற ஓகே உங்களுக்கு விளங்குதுதான். சரி வேற என்ன? சரி பாப்போம். எங்களுக்கு ஆன்சர் வந்து ஓகே, sometime inefficiency only part of the drug may be absorbed அப்படின்னா என்ன? இது நீங்க செல்லாத ஒரு ஆன்சர். அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் என்ன செல் இருக்குது? சம்டைம்ஸ் inefficient அப்படின்னா என்ன சொல்றாங்கடா, only part of the drug may be absorbed. இப்படின்னா என்ன? என்ன மீன் பண்றாங்க இந்த இடத்துல? உங்களுக்கு என்ன விளங்குது சொல்லுங்க. இதுல இருந்து என்ன விளங்குது? இது அவ்வளவு ஹார்ட் இல்லே. ட்ரக்ல ஒரு பார்ட் வந்து அப்சர்வ் ஆகுறதுல வந்து எங்களுக்கு ஃபுல்லா வந்து ஓகே குட். அதான் பாயிண்ட். சரியா. இப்ப டிஸ்அட்வான்டேஜஸ் என்னடா, இப்ப நாங்க ஓரலா குடுக்கிற நேரம் ஒரு பார்ட் மட்டும் அப்சர்வ் ஆகுது. சரியா, ஒரு பார்ட் மட்டும் அப்சர்வ் ஆகினா எங்களுக்கு அதோட எஃபிசியன்சி போதா. அதுக்குரிய எங்களுக்கு ஒரு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அதோட இஃபெக்ட் எடுக்கலாம் போகுது. ஏன்னா அப்சர்ப்ஷன் நடக்காது. புவர் அப்சர்ப்ஷன். அது வந்து ட்ரக் ஃபேக்டராக இருக்கும். ட்ரக்ல என்னவாலும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். இல்லைன்னா பேஷண்ட் பாடி கண்டிஷன்ல வரக்கூடிய என்னவாலும் இதா இருக்கல. நார்மலாவே ஹியூமன்ஸ்ல வந்து அப்சர்ப்ஷன் குறைவாக இருக்கல. சரியா. அப்ப இந்த மாதிரியான டைம்ல இன்எஃபிசியன்சி வர பார்க்கும். சரியா. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட் ரெடியூசஸ் தி பயோ அவைலபிலிட்டி. இதுவும் சொல்லல நீங்க. இது என்ன மீனிங் பண்ணது இந்த இடத்துல? இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுவாங்க? என்ன மீன் பண்ற இந்த இடத்துல? என்ன பாயிண்ட் இது? First pass effect reduces the bioavailability. Bioavailability னா என்ன? இது நீங்க ஸ்டடி பண்ணதான். What is bioavailability?
என்ன பயோ அவைலபிலிட்டினா என்ன? ஃபார்மகோ கைனடிக்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண ஏரியாவே இதெல்லாம். தெரியாட்டி போய் இது பார்த்துட்டு வாங்க பிரசன்டேஷனை குயிக்கா. போன்ல இருக்குமே உங்கள்ட்ட. என்னது பயோ அவைலபிலிட்டி டேர்ம் தெரியாதா? இது தெரிஞ்சிருக்கணுமே கட்டாயம். ஃபார்மகோகைனடிக்ஸ் முடிஞ்சு பயோ அவைலபிலிட்டினா என்ன? பயோ அவைலபிலிட்டினா என்ன தெரியுமா தெரியாதா? தெரியாட்டி கூகுள்ல பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஃபார்மகோகைனடிக்ஸ் நோட்ல பார்த்து செல்லலாம். ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நான் உங்களோட கையில தான் டிவைஸும் இருக்குது, பார்த்து செல்லலாமே. பயோ அவைலபிலிட்டினா என்ன? இந்த பாயிண்ட் வச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் பத்தி நாங்க இன்றைக்கு ஞாபகம் மூட்டணுமே. அப்ப இதை வச்சும் சொல்லலாம். ட்ரை பண்ணுங்க குயிக்கா. தெரியுமா தெரியாதா? யாராலும் குயிக்கா ட்ரை பண்ணுங்களேன். ஜஸ்ட் சரியா கரெக்டான ஆன்சர் கூட எனக்கு வேணாம். நீங்க உங்களுக்கு கெஸ் பண்ற ஆன்சர். ஓகே பாப்போம் உங்களுக்கு சாட்ல என்ன வந்திருக்கேன்னு. உயிர் கிடைக்கும் தன்மை நோ ட்ரக்ஸ் which reaches the systemic circulation. ஓகே கரெக்ட். சரியா? இதுல என்னண்டா பயோ அவைலபிலிட்டிண்டா இப்ப நாங்க கொடுக்கிறோமே ட்ரக், ஓரலா கொடுத்த ட்ரக்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் எங்கட பிளட்டுக்கு போய்த்திருக்குது. இப்ப நாங்க ஒரு ட்ரக்கை கொடுக்க சொல்ல 100%, அதாவது ஒரு டேப்லெட்டை கொடுத்தா அது 100%மே போய்த்து சேருதா சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு. ஓ இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம், பிகாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அதுல என்னவாலும் எஃபெக்ட் வந்து 50% போகுதா, ஓ 75, ஓ 30%, ஓ 20%, ஓ ஜஸ்ட் 5%. சரியா? அப்ப பெர்சன்டேஜ் வைஸ் எங்களுக்கு சொல்லலாம். அது போன அளவு, அதாவது நான் கொடுக்குற 100 ஜிஐ ட்ராக்ட்ங்கிற ஓரல் ரூட்டால, ஆனா எங்க பிளட்டுக்கு போற நேரம் எத்தனை போகுது? 5 இல்லைன்னா 10 அதுல வரக்கூடிய 10% தான் போகுது. சரியா? அதைத்தான் பயோ அவைலபிலிட்டி. பயோ அவைலபிலிட்டின்னா ட்ரக்ஸ் எவ்வளவோ எங்களுடைய சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போகுது என்ற விஷயம். சரியா? அப்ப இது ஒரு ஓரல் ரூட் தானே. ஓரல் ரூட் என்ற விஷயம், அதாவது என்டரல் ரூட் என்று வார நேரமே மெயினான ப்ராப்ளம் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் சில நேரம் சில ட்ரக்ஸ் பயோ அவைலபிலிட்டி குறைக்குது. இப்ப நான் ஒரு ட்ரக் கொடுக்குறேன், அதுல ஜஸ்ட் 5% தான் போகுதுண்டா என்ன செய்யுது? பயோ அவைலபிலிட்டி நல்லா குறைவு. உங்களுக்கு விளங்குமே 5%. 100%னா 100% அது கம்ப்ளீட்டா போயிட்டு சேர்ந்துருக்கு. இப்ப ஐவி ரூட் இன்டர்வீனஸ் ரூட்ல கொடுத்தோம்னா கட்டாயம் 100மே போய்த்திரும். ஏன்னா அங்க ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இல்லையே. அப்ப இந்த இடத்துல ஓரல் ரூட் என்ற நேரம், அதாவது என்டரல் ரூட்ல இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் என்ற ரீசனால அது என்ன செய்யுது? அது பயோ அவைலபிலிட்டிய குறைக்கக்கூடிய சான்சஸ் வரும். அப்ப இந்த பாயிண்ட் நீங்க சொல்லல, விளங்கிச்சா? சரியா? அடுத்தது வந்து என்னன்னா இதுவும் நீங்க சொல்லல. இப்ப கேஸ்ட்ரிக் மியூகோசாவில இரிட்டேஷன் வாரதால சில நேரம் அந்த சப்ஸ்டன்ஸ், அதாவது அந்த கெமிக்கல் இல்லைன்னா அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் பண்புகளால என்ன செய்யலும் எங்கட கேஸ்ட்ரிக் மியூகோசால இரிட்டேஷன் வரையிலும். அப்ப அந்த இரிட்டேஷன் வரதால எங்களுக்கு நோசியாவோ வாமிட்டிங் வரலாம். வாமிட்டிங்னா உங்களுக்கு தெரியும், வாந்தி பேதி. தென் நோசியானா ஒரு மாதிரியான இந்த ஒரு மாதிரி இது வரும் கண்டிஷன், வாமிட்டிங் வாரத்துக்கு வார டைம் வரக்கூடிய கண்டிஷன், ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்டு வருமே ஒரு கண்டிஷன், வந்து நோசியா வரலாம் பிகாஸ் ஆஃப் கேஸ்ட்ரிக் மியூகோசால வரக்கூடிய இரிட்டேஷன். சரியா? இது நீங்க சொன்னீங்க. effective slow for emergencies. குயிக்கா எங்களுக்கு அதோட ஆக்ஷன் தேவை வேண்டிய டைம்ல, ஒரு அவசரமான டைம், ஒரு எமர்ஜென்சி டைம்ல இது சரி வராது. இந்த ஓரல் ரூட்டை கொடுத்து பார்த்துட்டு இருக்கே ஏலாம் பேஷண்ட் டெத் ஆயிடுவாங்க. சரியா? அடுத்த விஷயம், அன்கான்சியஸ் பேஷண்ட்டுக்கு நீங்க சொன்ன வாமிட்டிங் பண்ற ஆளை குடிக்கலாம். ஓகே குட். சேம் வே அன்கான்சியஸ் பேஷண்ட்டுக்கும் வந்து கொடுக்கறது கஷ்டம். வாமிட் பண்ற பேஷண்ட் கொடுக்கற கஷ்டம்ன்றது ஒரு பாயிண்ட். தென் அன்கான்சியஸ் பேஷண்ட் கொடுக்கலான்னு சொல்றதும் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வரக்கூடிய ஒரு பாயிண்ட்.
சரியா? தென் அன்பிளசன்ட் டேஸ்ட் ஆஃப் சம் மெடிசின், அதாவது நீங்க சொன்னீங்க கசப்பாக இருக்கும், பிட்டர் டேஸ்ட். பிட்டர் டேஸ்ட்ண்டா என்னன்னா இந்த டேஸ்ட் வந்து பேஷண்ட்டுக்கு பிடிக்காது, அதாவது அன்பிளசன்ட், அவர் விருப்பம் இல்லாத ஒரு டேஸ்ட். சோ என்ன நடக்கும்? பேஷண்ட் அட்ஹியரன்ஸ் குறையும். பேஷண்ட் அட்ஹியரன்ஸ்ண்டா சரியா பேஷண்ட் அந்த ட்ரீட்மெண்ட்டை பின்பற்ற மாட்டாரு. ஒருத்தர் கஷ்டப்பாயிட்டுனா அவர் என்ன செய்யாரு? இப்ப மார்னிங் இன்டேக் பண்ண மெடிசினை நைட் எடுக்க விரும்ப மாட்டாங்க. சரியா? அப்ப அந்த நேரம் என்ன நடக்கும்? பேஷண்ட் எடுக்கல, சோ தெரபியூட்டிக் ஆக்ஷன் வராது. இப்ப மார்னிங் இன்டேக் பண்ணாரு, நைட் எடுக்கல, தென் மார்னிங் எடுக்காரு. அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி சரியா போகுதா? இல்ல. ஃப்ரீக்வன்சி சரியா போகாட்டி நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த எஃபெக்ட் கிடைக்குமா? இல்ல. சரியா? அப்ப இது வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ். சரி, உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்த இன்னொரு விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் பாருங்க. இப்ப வாமிட்டிங் பேஷண்ட்டுக்கு சூட்டபிள் லேண்ட். அப்ப இங்க தந்திக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜஸ் இல்ல. நாங்க கொஞ்சம் மெயினா இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அப்ப நீங்க நினைக்க கூட இது மட்டும் தான் நிறைய இருக்குது. சரியா? இது வந்து மெயினா இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம். ஓகே, இப்ப நாங்க அடுத்த பாட்டுக்கு போவோம். அடுத்தது வந்து என்னன்னா என்டரல் ரூட்ல வரக்கூடிய சப்லிங்குவல். பாருங்க, இந்த இந்த சப்லிங்குவல்னா எங்கட தங், இந்த தங் இருக்குதானே, தங்குக்கு கீழே வைப்போம், அண்டர் தங். சரியா? இப்ப விட்டமின் சி எல்லாம் அண்டர் தங்குன்னு நாங்க வைக்க மாட்டோம். இது வந்து சப்லிங்குவல்னாலே நீங்க தெரிஞ்சிருக்கோம். இப்ப யாராலும் கேட்டா கூட, இப்ப ஜிடிஎன் டேப்லெட், கிளிசரல் ட்ரைநைட்ரேட், இதுதான் ஜிடிஎன் சொல்றோம். அதோட விரிவானதான் கிளிசரால் ட்ரைநைட்ரேட். இதை நீங்க கொடுத்தா நீங்க பாருங்க, இந்த ஹார்ட் வந்த ஆட்கள் வச்சிருப்பாங்க மோஸ்டா, தெரியுமா? நீங்க உங்களோட ரிலேஷனோ யாராவது இருந்தா கேட்டு பாருங்க. ஒரு பொட்டில்ல போட்டு கொடுத்துருப்பாங்க, ஒரு அம்பர் கலர், ஒரு பிரவுன் கலரா தான் நாங்க அம்பர் கலர்னு சொல்றோம். அந்த மாதிரி பொட்டில டேப்லெட்ஸ் போட்டு கொடுத்திருப்பாங்க. அவங்க என்ன செய்யணும்டா, அவங்களுக்கு தெரியும், அவங்க மெடிசன் எடுக்கிற நேரமே செல் இருப்பாங்க பார்மசியில. என்ன செய்யணும்டா, அந்த மெடிசின் பெயின் வார நேரம் அண்டர் தங், எங்கட தங்கு கீழே தான் வைக்கணும். சரியா? அப்பதான் என்ன செய்யும், ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் போகாது, குயிக்கான ஆக்ஷனை தருவாங்க. சரியா? இது மறக்கவே கூடாத ஒரு பாயிண்ட். அண்டர் தங் வைக்கிற, சோ ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இல்ல, இந்த விஷயம் கிளியரா தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப இது எப்ப யூஸ்ஃபுல் ஆகும்டா, எங்களுக்கு குயிக்கான ரெஸ்பான்ஸ் தேவை. இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் பெயின் வரனா என்ன, அவரு சீரியஸ் கண்டிஷனுக்கு போவாங்க நெக்ஸ்ட் டைம். அப்ப எங்களுக்கு ரேபிட் ரெஸ்பான்ஸ் தேவை, குயிக்கா ரெஸ்பான்ஸ் தேவையான டைம்ல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் கேஸ்ட்ரிக் பிஹெச்ல அன்ஸ்டேபிள், சில மெடிசின் வந்து எங்களோட கேஸ்ட்ரிக், அதாவது அசிடிக் பிஹெச்ல ஸ்டேபிள் இல்ல, டேமேஜ் ஆகுவாங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்கு சூட்டபிள். ஏன்? அங்க ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசமே போக மாட்டாங்களே, சப்லிங்குவல் கொடுத்தோம்டா. தென் நெக்ஸ்ட் ஒன் என்னடா, குயிக்கா மெட்டபலைஸ்ட் ஆகுது லிவர்ல, அதாவது புவர் பயோ அவைலபிலிட்டி. இப்ப நான் ஒரு ட்ரக் கொடுக்கேன், எங்க லிவருக்கு பேத்து சேர்ந்ததுமே குயிக்கா நல்லா அந்த பயாலஜிக்கல் ஆக்ஷன், அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நடந்து, விச் மீன்ஸ் மெட்டபாலிசம். நீங்க ஸ்டடி பண்ணீங்களே ஃபார்மோகைனடிக்ஸ்ல, மெட்டபாலிசம் குயிக்கா நடக்குது. குயிக்கா நடந்தா ஃபுல்லா முடிஞ்சிருது அந்த ட்ரக். அப்ப பயோ அவைலபிலிட்டி குறைஞ்சிரும், அதாவது எங்க பிளட்டுக்கு போற அளவு என்ன செய்யுது, குறையுது. இப்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் மறக்கவே கூடா ஜிடிஎன், அதாவது கிளிசரால் ட்ரைநைட்ரேட். இந்த இடத்துல என்னன்னா, இப்ப நீங்க ட்ரக் இங்க வைக்கிறீங்க தானே, இது வந்து எங்கட லார்ஜ் வீனஸ் பிளெக்ஸ், இது அந்த அளவு தெரிய தேவையில்லை, இது மூலமாக சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போகும். இந்த இடத்துல லிவருக்கு போறதும் இல்ல, எங்கட போர்ட்டல் வெயினுக்கு போறதும் இல்ல. சரியா? அதால இந்த டிரெக்டா எங்கட வீனஸ் பிளெக்ஸ் போறது மூலமாக பிளட் போறதால எங்களுக்கு என்ன நடக்காது, இந்த லிவர், அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம், ஹெப்படிக் மெட்டபாலிசம், ஹெப்படிக் லிவர் சிமிலர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அந்த ப்ராசஸ் ஒன்றும் போகாம எங்களுக்கு 100% எங்களோட ட்ரக் வந்து எங்களோட பிளட்டுக்கு, அதாவது சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கே போகும். சரியா? இந்த சப்லிங்குவல் ரூட்ன்றது ஒரு ஃபேமஸான ஒரு ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுல கட்டாய கிஷன் வந்தா இந்த ஏரியால வரப்பாகும், அதனால தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப அட்வான்டேஜஸ், இது ஈஸி, இப்ப பார்த்ததே தானே. First pass metabolism illa, then rapid absorption, quick termination. Quick termination, what is the meaning of quick termination? Action quick தந்து same time action quick முடிச்சு முட்டுருவாங்க. சரியா? ஓகே, then disadvantages என்னண்டா, என்ன disadvantages? சரி, disadvantages என்னன்னு யோசிச்சு சொல்லுங்க. இப்ப நான் சப்லிங்குவல கொடுக்குறேன், அதுல வரக்கூடிய disadvantages என்ன?
யோசிச்சு சொல்லுங்க. சப்லிங்குவல்ல கொடுத்தா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வரலாம்? என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் வரலாம்? தெரியாதா? சும்மா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாலே சரிதான். யாராலும் ஒருத்தர் ட்ரை பண்ணீங்க. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு? அப்பதான் எங்களுக்கு அடுத்த பாட்டுக்கு மூவ் ஆகலாம். ஓ, சப்லிங்குவல் டோசேஜ் ஃபார்ம்ல டிஸ்அட்வான்டேஜஸ் தெரியாதா? சரி பாருங்க என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு. 131 டிஸ்அட்வான்டேஜஸ் ரீட் பண்ணுங்க. டிஃபிகல்ட் டு கீப் அண்டர் தி டங். ஓகே சரி. அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே சரி. ஓகே 131 ரீட் பண்ணுங்க. 131 குயிக்கா ரீட் பண்ணுங்க. என்ன டிஸ்அட்வான்டேஜ் ஸ்லைடு பார்த்து ரீட் பண்ணுங்க. 129 Disadvantages: irritation of the oral mucosa, large quantities cannot be administered, unpalatable and bitter drugs, few drugs are absorbed. ஓகே சரியா. இப்ப இங்க பாருங்க இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னா எங்கட இரிட்டேஷன் வரையிலும், அதாவது ஒரு மாதிரி இரிட்டேஷன். சோ இது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிட்டு இருக்கும் சரியா ஓரல் மியூக்கோசால. தென் லார்ஜ் குவான்டிட்டிஸ் cannot be administered. சரியா சொல்லுங்கம்மா என்ன லார்ஜ் குவான்டிட்டிஸ் cannot be administeredனா என்ன? அதுல நிறைய நம்ம எடுக்கலாம். நிறைய எடுக்கலாம். ஓகே குட் சரியா. அதாவது எங்களுக்கு நிறைய இதை கொடுக்கலாம். அதுல சின்ன கொஞ்சம் ஒன்றுதான் கொடுக்கலாம் சரியா. தென் அன்பலட்டபிள் அண்ட் பிட்டர் ட்ரக்ஸ். இப்ப அன்பலட்டபிள் பிட்டர் ட்ரக்ஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா கசந்துட்டு இருக்கும் ஓரல்ல எங்களோட வாயில சரியா. அதோட டிஸ்அட்வான்டேஜஸ். தென் ஃபியூ ட்ரக்ஸ் ஆர் அப்சார்ப்ட். அப்படின்னா இங்க நாங்க எல்லா ட்ரக்ஸையும் நிறைய ட்ரக்ஸ் சப்லிங்குவல் ரூட்ல கொடுக்கலாம். ஏன்னா நிறைய ட்ரக்ஸ் அந்த ரூட்ல அப்படின்னா அப்சார்ப்ஷனை சரியா காட்டாது. ஃபியூ ட்ரக்ஸ் ஒன்லி ஃபியூ ட்ரக்ஸ் தான் இதை காட்டும். சோ அப்ப ஃபேமஸ் ஆனதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். மெயினா GTN கிளிசரால் ட்ரைநைட்ரேட் சரியா. அடுத்தது பக்கல் ரூட். நடக்காதா? இதுல மெட்டபாலிசம் போக மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அதான் நாங்க சொல்றோம். ஹெப்படிக் மெட்டபாலிசத்துக்கு போறதே இல்லைன்னு டிரெக்டா எங்களோட பிளட்டுக்கு தான் போகுது. அப்ப அங்க வந்து நடக்க மெட்டபாலிசம் நடக்கா டைரக்டா போகுது. அது மட்டும் டைரக்டா போயிடும். அப்ப அதனால தான் உங்களுக்கு குயிக்கான ஆக்ஷனையும் தருது சரியா. ஓகே அடுத்தது என்னன்னா ஓகே பக்கல் ரூட் சரியா. பக்கல் ரூட்னா உங்களுக்கு தெரியுமா எங்க வாயில வைக்கக்கூடிய இந்த மாதிரி வரையிலும் பக்கல் ரூட்ல எங்க பக்கல் கேவிட்டிக்குள்ள கொடுக்கறது சரியா. இதுவும் பக்கல் ரூட்ல அட்வான்டேஜஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இல்ல, ரேபிட் அப்சர்ப்ஷன் கொஞ்சம் சிமிலரா சப்லிங்குவல் அளவுக்கு வரும். ஆனா இது சப்லிங்குவல் அளவுக்கு அந்த அளவு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. அதனால இது அந்த அளவு உங்களுக்கு இது கொடுக்க வேண்டிய பர்பஸ் ஒன்றும் இல்ல பக்கல் ரூட் சரியா. நீங்க தெரிஞ்சிருந்தா போதும். பக்கல் கேவிட்டி எங்கட பக்கல் கேவிட்டி இருக்கே அங்க கொடுக்கறது சரி. ஓகே அடுத்தது ரெக்டல் ரூட். இது தெரிஞ்சிருக்கணும் கிளியரா சரியா. ரெக்டல் ரூட் பாருங்க என்ன ரெக்டல் ரூட் இந்த பிக்சர்ல பாருங்க. இதான் ரெக்டல் ரூட்ல ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ணுது சரியா. உங்களுக்கு விலங்குமே பார்த்ததுமே என்ன மாதிரி ஒரு வழியில குடுக்குறாங்க. இது என்னன்னா இதுல சில நேரம் ஒரு இரிட்டேஷன் வாருது. அதாவது ஓரலா கொடுத்தா இரிட்டேஷன் வாருது. அன்பிளசன்ட் வைக்கிறது எங்களுக்கு இந்த ரெக்டம் மூலமாக கொடுக்க இயலும் சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டலா கொடுக்கறது என்ன? இது என்ன எக்ஸாம்பிள்? இது என்ன எக்ஸாம்பிள்? ரெக்டல் ரூட்ல கொடுக்கிறது ரீட் பண்ணுங்க. சப்போசிட்டரி. ஓகே தென் நெக்ஸ்ட் எனிமா
சரியா? இந்த ரெண்டையும் ஃபேமஸான எக்ஸாம்பிள் சப்போசிட்டரி வந்து ரெக்டல் ரூட் அண்ட் எனிமா வந்து ரெக்டல் ரூட்ல கொடுக்குறாங்க. சரியா? இது யாருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னா இப்ப வொமிட் பண்றாளுக்கு என்ன செய்யலும் இது நல்ல ரூட்டாக இருக்கும். ஏன்னா வொமிட்டிங் அதாவது எங்களுக்கு வாய் மூலம் கொடுக்கல, சோ ரெக்டம் மூலமா கொடுத்து எங்களுக்கு அவருடைய அடுத்த ப்ரெஸ் போகலாம். அதாவது எங்களோட இஃபெக்ட் எதிர்பார்க்க இயலும். சரியா? மற்றது யாருக்குன்னா அன்கான்சியஸ் பேஷண்ட்டுக்கும் என்ன செய்யற நாங்க இந்த மாதிரி கொடுக்க இயலும், அதாவது ரெக்டல் ரூட்ல கொடுக்க இயலும். அது எங்களுக்கு தர பார்க்கும். சரியா? ஓகே, இதுட அட்வான்டேஜஸ் என்ன? ரெக்டல் ரூட்டா நாங்க கொடுக்கறதுல கூட எங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ்? சொல்லுங்க, என்ன அட்வான்டேஜஸ் ரெக்டல் ரூட்? நீங்க யோசிச்சு சொல்லுங்க. என்ன அட்வான்டேஜஸ் தெரியாதா? என்ன நன்மை ரெக்டல் ரூட்ல கொடுக்கறதுல? இப்ப என்ன பாயிண்ட் வேற, இதுல என்ன இவ்வளவு யோசிக்கிறேன்? ஓகே, எனக்கு ஒரு ஆன்சர் வந்துட்டு பாப்போம். வாமிட்டிங்கோ அன்கான்சியஸ் எதுவும் கொடுக்கலாம். ஓகே, குட். சரியா? அது ஒரு யூஸ். தென் வேற சிஸ்டமிக் எஃபெக்ட் எடுக்கலும். ஓகே, லோவர் காஸ்ட். ஓகே, சம்வட் கரெக்ட், லோவர் காஸ்ட்ன்றது. சரியா? ஓகே, இப்ப நாங்க பார்ப்போம் ரெக்டல் ரூட்ல கொடுக்கிற நேரம் வரக்கூடிய என்னங்களை அது கொடுக்கறதால கூடிய அட்வான்டேஜஸ். யூஸ்ஃபுல் when patient is unconscious or vomiting. அந்த ஆட்களை எங்களுக்கு கொடுக்கலாம். அது மாதிரியான ஆட்களுக்கு எங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரூட். சரியா? தென் absorbed directly through external or internal hemorrhoidal veins. டிரெக்டா ஹெமராய்டல் வெயின்ஸ் மூலமா அப்சர்வ் ஆகுது. தென் எங்களுக்கு சிஸ்டமிக் எஃபெக்ட் எடுக்க இயலும் இந்த ரெக்டல் ரூட்ல. சரியா? அது மூணு தான் அட்வான்டேஜஸ். தென் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னடா இன்கன்வீனியன்ட். பேஷண்ட் பெருசா விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்ப நார்மலா ஓரலா எடுக்கிறதும் இந்த ரெக்டல் ரூட்டுக்கு போறதுக்கும் உங்களுக்கு பார்த்துமே விளங்கும் எவ்வளவு பொதுவா விரும்ப மாட்டாங்க, யாருமே விரும்ப மாட்டாங்க. இது ஒரு இன்கன்வீனியன்டான வே. சரியா? அடுத்தது வந்து அப்சார்ப்ஷன் ஸ்லோ. இப்போ ஓரலா கொடுக்குற அளவுக்கு ஃபாஸ்ட் இல்ல. அண்ட் தென் இரெகுலர், அந்த ரெகுலரா அப்சார்ப்ஷன் நடக்கிறண்டும் சொல்றதுக்கு இல்ல. இதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் 50% போகுது ரெக்டல் ரூட்ல கொடுக்குற நேரம். ஆனா அங்க என்ன நடக்குது, அப்சார்ப்ஷன் ஸ்லோவும் கூட ரெகுலரா அப்படி இல்ல, இரெகுலரா தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். சரியா? அடுத்தது வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் வரதுக்கு, அதாவது வீங்குறதுக்கான சான்சஸ் இதுல வந்து இருக்கு. சரியா? ஓகே, இப்ப நாங்க என்டரல் ரூட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஞாபகமா இருக்கும், நாங்க கிளாசிபிகேஷன் பார்த்தோம். சரியா? இத கிளாசிபிகேஷன்ல இருந்தா இதை கண்டினியூ பண்ணிட்டு போறோம். அந்த கிளாசிபிகேஷன்ல பாருங்க. ஓகே, இதுல வந்து நாங்க இப்ப சிஸ்டமிக்ல என்டரல் பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப நாங்க பார்க்க போறது வந்து பேரண்ட்ரல் ரூட். அதுவும் ஈஸி தான், அவ்வளவு ஹார்ட் இல்ல. சரியா? என்னென்ன பேரண்ட்ரல் ரூட்னு பார்ப்போம். சரி, ஓகே. பேரண்ட்ரல் ரூட் அதாவது எங்கட இந்த ஜிஐ ட்ராக்ட் இருக்கே, எலிமெண்டரி ட்ராக்ட், அதுல இல்லாம கொடுக்கிற மெத்தட். அதர் தேன், அதாவது அது தானே உங்களுக்கு விளங்கும், அது இல்லாம அடுத்த வழியில கொடுக்கறதா பேரண்ட்ரல் ரூட்னு சொல்றேன். சரியா? இந்த இடத்துல வந்து என்னண்டா பாருங்க, டிரெக்டா எங்களோட சர்க்குலேஷனையும் கொடுக்குற. மெயினா இது எங்களுக்கு என்ன செய்யலாம், 4 மேஜர் குரூப்ஸுக்கு டிவைட் பண்ணிடும். அதாவது 4 கிளாஸஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஜெக்ஷன், உங்களுக்கு தெரியும், இன்ஜெக்ஷன் வேக்சின்ஸ் மூலம் கொடுக்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் இன்ஹலேஷன். இன்ஹேலர்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரியான டிரான்ஸ்கியூட்டேனியஸ், கியூட்டேனியஸ்ல இருக்கு. தென் மியூக்கோசல், டிரான்ஸ் மியூக்கோசலே கொடுக்கு. இது கொஞ்சம் வந்து என்னடா எங்கட இந்த பேரண்ட்ரல் ரூட்டை எங்களுக்கு டிவைட் பண்ணிட்டே மாதிரி. சரியா? ஓகே, இப்ப சொல்லுங்க, இதுவும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு மெயினானது பார்ட் 2 கொஸ்டின்ஸுக்கும் வருது. அட்வான்டேஜஸ் ஆஃப் பேரண்ட்ரல் ரூட். இந்த பேரண்ட்ரல் ரூட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, இது உங்களுக்கு கம்ப்ளீட்டா எழுதுறதுக்கே வருது. சரியா? அதாவது பார்ட் 2ல வரக்கூடிய ஒரு ஏரியா. என்னென்ன அட்வான்டேஜஸ்
பேரண்டல் ரூட்ல கொடுக்கறது. சொல்லுங்க. குயிக்கான ஆக்ஷன் கிடைக்கும். ஓகே குட். குயிக்கான ஆக்ஷன் எடுக்கலாம். என்ன ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இல்லையா? அப்சர்வ் மோர் குயிக்லி. குட். வேற unconscious patients என்ன சொல்லுங்கம்மா, கேட்கலாம். சொல்லுங்கம்மா குயிக். என்ன விலங்கல்ல என்ன பாப்போம் நாங்க. அன்கான்சியஸ் பேஷன்ஸ் கொடுக்கலாம். குட். சரி, வேற வேற என்ன? எமர்ஜென்சி சிச்சுவேஷன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே குட். வேற கொடுக்க வேண்டிய அளவு எவ்வளவு இருந்தாலும் கொடுக்கலாம். ஓ கொடுக்கலாம். எங்களுக்கு எவ்வளவு நாள் குடிக்கலாம், கொஞ்சம் கூடியாக இருந்தாலும் கொடுக்கலாம். சரி, வேற ஓகே ஆன்சர். சரி, நாங்க இப்ப பாப்போம் என்னென்ன அட்வான்டேஜஸ், நீங்க என்ன பாயிண்ட் மிஸ் பண்ணீங்க. சரி, ஓகே 125 ரீட் பண்ணுங்கம்மா. இது என்னென்ன அட்வான்டேஜஸ் உண்டு? 125. okay. Advantages of parental route. They can be administered to unconscious or uncooperative patients. Okay. They can be administered in case of vomiting and diarrhea and the patient unable to swallow. Okay. Drug which might irritated to stomach or which are not absorbed orally can be administered. They avoid drug modification by the alimentary users and liver enzymes. Okay. Rapid action and accuracy of dose are ensured. Okay. Liver is bypassed. Suitable for large volume. ஓகே சரியா. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க சொன்ன விஷயம் தான். தே கேன் பி அட்மினிஸ்டர்ட், அதாவது அன்கான்சியஸ் பேஷண்ட் இல்லைன்னா பேஷண்ட் வந்து சப்போர்ட் பண்றல அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு கொடுத்து அவங்கள எங்களை கியூர் பண்ணலாம். சரியா. ரெண்டாவது என்னன்னா வாமிட்டிங். அடுத்தது டயரியா. டயரியாண்டா என்ன? டயரியாண்டா என்ன? இது வாந்தி பேதி வயிற்றோட்டம். சரியா. வாமிட்டிங் வாந்தி பேதி, டயரியானா வயிற்றோட்டம். சரி, அடுத்தது வந்து ஸ்வெலோ பண்ண இயலாத ஆட்கள். அதாவது ஸ்வெலோ பண்ண இயலாத ஆட்கள்ண்டா என்ன மாதிரியான ஆட்களுக்கு ஸ்வெலோ பண்ண இயலா? ஓரல் ரிலேட்டடா கேன்சர்ஸ், வேற வேற இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் இருப்பாங்க தானே, இவங்களுக்கும் எங்களுக்கு ஓரல்ல அட்மினிஸ்டர் பண்ண இயலாம். சோ அந்த மாதிரி டைம் எங்களுக்கு இது பேரண்டல் ரூட்ன்றது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா. அடுத்தது வந்து என்னன்னா ஸ்டொமக் இரிட்டேட் பண்றது இல்லைன்னா ஓரலால அப்சர்ப்ஷன் நடக்காத ட்ரக்ஸுக்கு வந்து இது நல்ல ஒரு ஆப்ஷன். சரியா. மத்தது வந்து எங்களோட ட்ரக் மோடிஃபை பண்றது எது மூலம்? இந்த என்சைம், வேற லிவர் என்சைம், அங்கே கூடிய பான்க்ரியாட்டிக் ஜூசஸ், இந்த மாதிரியான இதால மோடிஃபிகேஷன் நடக்கக்கூடிய ட்ரக்ஸ் இருக்கே, அவங்களையும் கொடுக்கலாம் எங்களுக்கு ஓரல்ல கொடுத்தா அவங்க டேமேஜ் ஆயிடுவாங்க. சோ அது மாதிரியான டைம்ல எங்களுக்கு பேரண்டல் ரூட் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா. நல்ல ஒரு ஆல்ட்ரேஷன். அடுத்தது வந்து என்னன்னா குயிக் ஆக்ஷன் எடுக்கலாம். நீங்க சொன்னீங்க. அண்ட் தென் அக்யூரசி ஆஃப் டோஸா என்ஷூர்ட். அக்யூரசி ஆஃப் டோஸா என்ஷூர்ட்னா என்ன தெரியும் தானே. இப்ப நீங்க கொடுத்தா 100 மீன் 100 தான். பேரண்டல்னா அது கம்ப்ளீட்டா போய்த்து சேர்ந்துரும். 50ன்னா 50-50மே போய்த்து சேர்ந்துரும். ஆனா ஓரல் அப்படி இல்லை. நீங்க 100 கொடுக்குற உங்களுக்கு தெரியா மேபி 50 போய்த்து சேர்ந்திருக்கலாம், 60 போய்த்திருக்கலாம், கூடியிருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். கூடியிருக்கலாம், அதாவது மேக்சிமம் குறையிற சான்சஸ் தான் கூட ஓரலா கொடுக்குற நேரம். அதாவது அக்யூரசிய வந்து ஓரல்ல செல்லலாம், ஆனா பேரண்டல்ல உங்களுக்கு என்ஷூர் பண்ணலாம் இந்த அளவு பேய்த்துட்டு அது உங்களுடைய அளவு சரியா செல்லக்கூடிய மாதிரி இருக்கும்.
தென் லிவர் இஸ் பைபாஸ்டா, லிவர் மெட்டபாலிசம் பைபாஸ்டா அது நடக்காது. அதாவது ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் இல்ல, ஃபுல்லா இங்க போய்த்திரும் ட்ரக். தென் சூட்டபிள் ஃபார் லார்ஜ் வால்யூம், இது நீங்க சொன்னீங்க லார்ஜ் வால்யூம்க்கு நல்லா இருக்கும். அடுத்தது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். இப்ப நீங்க யோசிச்சு சொல்லுங்க என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ். சும்மாவே நாங்க பார்த்து இதை ரீட் பண்ணிட்டே போகலாம், நீங்க சொல்லுங்க என்ன டிஸ்அட்வான்டேஜஸ். எக்ஸ்பென்சிவ் கூட இருக்கும். என்ன எக்ஸ்பென்சிவ் கூட இருக்கும். ஓகே, எக்ஸ்பென்சிவ் கூடயாக இருக்கும், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து கூட. ஓகே, வேற வேற என்ன? ஒரு பாயிண்ட் தானா? இவ்வளவு நாங்க பார்த்தோமே. ஓகே, பெயின் குட், பெயின் வரும், இன்ஜெக்ஷன்ஸ் மாயானதெல்லாம் பெயின் கோஸ் பண்ணும். ஓகே, வேற டிஷ்யூ டேமேஜ். ஓகே, சம்டைம் அந்த நாங்க இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல டிஷ்யூ டேமேஜ் வரலாம், இன்ஃபெக்ஷன் வரலாம் சம்டைம்ஸ். ஓகே, வேற மோஸ்ட் ஆஃப் தி டைம் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லையா, அது கொஞ்சம் நாம யூஸ் பண்ணலாம் இருக்கும். என்ன நாமாவே யூஸ் பண்ணலாம் இருக்கும். எங்களாலே யூஸ் பண்ணலாம் கட்டாயம். ஒரு இப்ப இன்சுலின் மாயண்டா ஓகே பேஷண்ட் எடுக்கலாம், ஆனா ஐவி ரூட்ல கொடுக்கறதாக இருந்தா சப்கியூட்டேனியஸ் ஓகே பேஷண்ட் கொடுப்பாங்க, ஐவி ரூட்ல கொடுக்கறதாக இருந்தா கட்டாயம் ஒரு நர்ஸ் தான் கொடுப்பாங்க. சரியா, தவறலாம், டேஞ்சர். ஓகே, சில நேரம் என்ன செய்யலும், மிஸ் ஆகி வேற ஒன்றை கொடுத்துட்டீங்க, இதுல ஐவில கொடுத்தா என்ன டிரெக்டா பிளட்டுக்கு தான் போகுது, என்ன நடக்க பார்க்கும். இப்போ ஒரு ட்ரக் சம்டைம் மாறி கொடுத்துட்டாங்க, மாறி கொடுத்தா என்ன நடக்கும், ஒன்றுமே செய்யல, குயிக்கா பிளட்டுக்கு போய்த்திரும், அதோட அட்வர்ஸ் எஃபெக்டோ டாக்ஸிக் எஃபெக்டோ குயிக்கா காட்ட பார்த்துரும். சரியா, அப்ப நல்லா கவனமா இருக்கக்கூடிய வேண்டிய ஒரு இடம். சரி, வேற வேற என்ன? சரி, ஓகே, பாப்போம் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு. சரியா, ஓகே, 120 இது ரீட் பண்ணுங்க, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் உண்டு. Disadvantage of parenteral route. Less safe because there is less time between administration and absorption and extraction of unabsorbed drug, which may chance to produce toxic effects. More expensive, inconvenient for us, self-medication being difficult. Liable to cause infection if proper care is not exercised. Okay. Likely to injure important structures such as nerves and arteries. Most dangerous route, drugs must be in aqueous solution. Once inject, drug cannot be removed. ஓகே, சரியா, இதுல வந்து இது வந்து என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ். சரியா, இது வந்து நான் ஃபர்ஸ்டாவே பார்த்தோம், இப்ப இன்னும் கொஞ்சத்துக்கு முன்னால. அதாவது சேஃப் வந்து குறைவு, மிஸ் ஆகிட்டுண்டா தவறி ஒரு நர்ஸ் வந்து மாறி ஒரு ட்ரக் கொடுத்துட்டாங்க, கொடுத்தா என்ன செய்யலாம், குயிக்கா போய்த்து சேர்ந்துருது பிளட்டுக்கு. சோ அதால டாக்ஸிக் எஃபெக்ட் வரும். சரியா, தென் மோர் எக்ஸ்பென்சிவ், இது நீங்க சொன்னீங்க காஸ்ட் வந்து கூட, அதால எக்ஸ்பென்சிவ் கூட, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கூடன்னு அந்த ப்ராடக்ட் பிரைஸ் வந்து கூடயாக இருக்கும். சரியா, மத்தது வந்து இன்கன்வீனியன்ட் ஃபார் யூஸ், செல்ஃப் மெடிகேஷன் பீங் டிஃபிகல்ட். விளங்குதா, யூஸ் பண்றதுக்கு அவ்வளவு ஈஸி என்று சொல்லலாம். மத்த விஷயம் என்னன்னா எங்களுக்காகவே மெடிசின் எடுக்கக்கூடிய ஈஸி ஒன்று இல்லை. இப்ப டேப்லெட்டோட கம்பேர் பண்ற நேரம் இன்ஜெக்ஷன் எவ்வளவு கஷ்டம். சரியா, அடுத்தது சரியா நாங்க கேர் பண்ணலன்னா இன்ஃபெக்ஷன் வர பார்க்கும். மற்றது எங்களோட ஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸும் கூட. சில நேரங்கள்ல அது மிஸ் ஆகினா இன்ஜுரி ஆக்கிடும் எங்களோட பாடியில் இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு. அடுத்தது வந்து என்னன்னா இப்ப நாங்க இத இன்ஜெக்ட் பண்ணிட்டேன்னா சில நேரம் எங்களுக்கு ரிமூவ் பண்றதுக்கு ஹார்டாக இருக்கும். சரியா, ஓகே, அடுத்தது போவோம். ஓகே, இதுல தந்திருக்கிறது வந்து உங்களுக்கு parenteral ரூட்ல கூடிய வலியல் பாருங்க, சப் இன்ட்ரமஸ்குலர் மசில்ஸ்
மசில் லேயர் மட்டும் கொடுத்திருக்குது. சப்கியூட்டேனியஸ்னா இங்க சப்கியூட்டேனியஸ் லேயர் வரைக்கும் கொடுத்திருக்குது. தென் இன்ட்ரவீனஸ்னா பாருங்க வெயின் கொடுப்பாங்க. தென் இன்ட்ரடெர்மல்ண்டா இங்க டெர்மிஸ் இந்த லேயரே கொடுக்குறோம். சரியா? ஓகே, இது அதர் டைப்ஸ் இன்ட்ரவீனஸ் ரூட். இன்ட்ரவீனஸ் இன்ஜெக்ஷன் வந்து என்னது ஃபுல்லாவே என்ன செய்யற குயிக்கா எங்களுக்கு ஆக்ஷன் தரக்கூடிய ஒரு வழி இன்ட்ரவீனஸ் இன்ஜெக்ஷன். இதுல போலஸ் ஐவின்னு சொல்லு, ஐவி இன்ஃபியூஷன் சொல்லியும் சொல்ற. போலஸ் ஐவின்னா ஹை கன்சென்ட்ரேஷனை வந்து கொடுக்கறது சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு. சரியா? அடுத்தது ஐவி இன்ஃபியூஷன். இதெல்லாம் அந்த அளவு டீப்பா தேவையில்லை, ஓரளவு தெரிஞ்சிருந்தா போதும். மற்ற சப்கட் இந்த பாருங்க, இன்சுலின் இன்ஜெக்ட் பண்ற ஆட்கள் இப்படித்தான் செய்வாங்க. பிஞ்ச் பண்ணி அவங்க சப்கட்டா இதை குடிப்பாங்க, அதாவது இன்ஜெக்ஷனா அடிப்பாங்க. சரியா? இன்ட்ராமஸ்குலர்னா எங்களோட மசில் லேயருக்கு இன்ஜெக்ட் பண்றது. அடுத்தது இன்ட்ரா ஆர்டிக்யூலர். இப்ப நீங்க பாத்தீங்க இன்ட்ரா ஆர்டிக்யூலர் அண்ட் தென் இன்ட்ரா ஆர்டரி. இன்ட்ரா ஆர்டரிண்டா என்ன? இந்த இடத்துல இன்ட்ரா ஆர்டிக்யூலர். ஓகே, இன்ட்ரா ஆர்டரிண்டா எங்க கொடுக்கறது? நாடிக்கு கொடுக்கறது. நாடி கொடுக்கறது இன்ட்ரா ஆர்டரி. சரி, இங்க வந்து ஆர்டரி இல்ல, நீங்க நல்ல கவனமா பாருங்க. இது வந்து இன்ட்ரா ஆர்டிக்யூலர். இன்ட்ரா ஆர்டரி வேற, இன்ட்ரா ஆர்டிக்யூலர் வேற. கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூட. இன்ட்ரா ஆர்டரிண்டா நாடி கொடுக்கிறது, இன்ட்ரா ஆர்டிக்யூலர்ண்டா பாருங்க இந்த இடத்துக்கு கொடுக்கிறது. அதாவது வந்து எங்கட ஜாயின் இருக்குதானே, எங்கட பாடியில ஜாயின்ஸ் இருக்குதே, நீ ஜாயின்ஸ் அந்த மாதிரி ஜாயின்ஸ் இருக்குதே, முழங்காயில இந்த மாதிரி ஜாயின்ஸ் இருக்கே, இந்த இடத்துல இன்ஃப்ளேம் ஆகினா, இன்ஃப்ளமேஷன் வீக்கங்கள் வந்தா அந்த இடத்துக்கு நாங்க கொடுக்கிறது ஒரு இன்ஜெக்ஷன் மூலம் கொடுக்கிறது தான் என்னது இன்ட்ரா ஆர்டிக்யூலர். இது நார்மலா ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் குரூப் ஆஃப் மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க. கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் அண்ட் குரூப் ஆஃப் இதெல்லாம் அந்த மெடிசின்ஸ் கொஞ்சம் இருங்க. சரியா? இது வந்து என்னன்னா அந்த மெடிசின் ஆன்டிபயோட்டிக் குரூப் ஆஃப் ட்ரக்கா இருக்கேலும், கார்டிகோஸ்டெராய்ட்ஸா இருக்கேலும், இந்த மாதிரியான நாங்க கொடுப்போம். இன்ட்ரா ஆர்டிகுலர்னா பாருங்க ஜாயின்ஸ் கொடுக்குறது. சரியா? ஓகே, அடுத்தது என்னன்னா இன்ட்ராதீக்கல். கன்ஃபியூஸ் பண்ணக்கூட, இன்ட்ரா ஆர்டரி வேற, இன்ட்ரா ஆர்டிக்யூலர் வேற, இன்ட்ராதீக்கல். இப்ப உங்களுக்கு இது கஷ்டமா யோசிக்க வேணாம், பழகிடும். இப்ப நாங்க தொடர்ந்து செய்யற நேரம் உங்களுக்கு விளங்கும். ஒவ்வொன்று சேர்ந்து இதை பேசுவோம், இன்ட்ராதீக்கலா கொடுப்போம், இன்ட்ராவீனஸா கொடுப்போம்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிடும். சரியா? இன்ட்ராதீக்கல்ன்றது இன்னொரு வே, அதாவது எங்க ஸ்பைனல் ஃப்ளூயிடுக்கு நாங்க கொடுக்குறது. இந்த பாருங்க இன்ட்ராதீக்கலா கொடுக்குறாங்க. சரியா? அது இன்ட்ராதீக்கல் மெத்தட் ரூட். அடுத்தது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் கொடுக்கிறது என்னது நேசல் அட்மினிஸ்ட்ரேஷன். அனஸ்தெட்டிக் ட்ரக் கொடுக்குற, இதுல வந்து டோசேஜ் ஃபார்ம் volatile லிக்விட் கேஸாக இருக்கும். சரியா? எங்கட பால்மனரி, அதாவது பால்மனரிக்கு ட்ரீட் பண்றதுக்கும் கொடுக்கிறது. டிரான்ஸ்டெர்மல் ரூட். டிரான்ஸ்டெர்மல் ரூட்னா எங்கட டெர்மிஸ் அந்த லேயரை கொடுக்கிறது. இது வந்து என்னன்னா டிரான்ஸ்டெர்மல்ல வந்து டிரான்ஸ்டெர்மலா வர நேரம் சஸ்டெயின் டெலிவரியை கொடுக்கு. சஸ்டெயின் டெலிவரினா நீடித்த, அதாவது இப்ப கொடுத்தா, இப்ப ஒரு பேட்ச் மெயினா வர பேட்சஸ். சரியா? டிரான்ஸ்டெர்மல் டோசேஜ் ஃபார்ம்ல பாருங்க மெயினா பேட்சஸ், ஸ்கின் பேட்சஸ். இப்ப ஒரு கேப்சூல் இருக்குதானே, டேப்லெட் இருக்குதானே, அது மாதிரி ஒரு டோசேஜ் ஃபார்ம் டைம் தான் ஸ்கின் பேட்ச்ன்றது. ஒரு கேப்சூல், ஒரு டேப்லெட், ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஸ்கின் பேட்ச் தெரியாது, நீங்க அடிச்சு பாருங்க கூகுள்ல. இதுவும் ஒரு டோசேஜ் ஃபார்ம். இவங்க என்ன செய்யறா, இது மாதிரி நாங்க பச்சஸ் கொடுத்தா அது மிச்ச நேரத்துக்கு கொடுக்கும், மிச்ச நாள் கொடுக்கும் பொதுவா. சரியா? ஒரு ஸ்டெடி ரேட்ல ஒரே அளவுல ட்ரக் தொடர்ந்து கொடுத்துட்டு இருப்பாங்க மிச்ச நாளைக்கு. சரியா? இதால வந்து சிஸ்டமிக் மெட்டபாலிசம் இல்ல. இதுல வந்து பச்சஸ் மூலம் கொடுக்குற நேரம் ப்ரீ சிஸ்டமிக் மெட்டபாலிசம் இல்ல. சரியா? இதானா யாருக்கு மட்டும் பொருத்தம்டா லிபிட் சொலிபிள் ட்ரக்ஸ் இருக்குதானே, அவங்களுக்கு மட்டும்தான் பொருத்தம். இல்லைண்டா அது டிசால்வ் ஆகி போகாது. சரியா? இந்த பொதுவாகவே பர்ச்சேஸ் வந்து பிரைஸ் கூட. இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா போதும்.
ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒக்யூலர் ரூட். ஒக்யூலர் ரூட்னா நான் சொன்னேன் எங்கிட்ட ஐ டிசார்டர்ஸ் ட்ரீட் பண்ணது கொடுக்கறது. ஐக்கு ஆயின்மெண்ட்ஸ் ஆகிருக்கலும் ஜெல்லா ஆகிருக்கலும் அது மாதிரி வருது பாருங்க. குளுக்கோமாக்கு வேற கன்ஜக்டிவைட்டிஸ் இது டிசீஸ் கண்டிஷன். இந்த மாதிரி டைம் ட்ரீட் பண்ணது ஒக்யூலர் டோசேஜ் ஃபார்மா கொடுப்போம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தந்திக்கிறது என்ன ஆர்டிபிஷியல் டியர்ஸ். இங்க டியர்ஸ் வர வைக்கிறதுக்கு செயற்கையா கண்ணீர் வர வைக்கிறது வருது. தென் அசிட்டோசோலமைடு மெடிசின், தென் ஃபெனைலெஃபெட்ரின், சிப்ரோஃப்ளாக்சிசின் இதெல்லாம் வந்து ஒக்யூலர் ரூட்ல கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள், மெடிசின்ஸ் எக்ஸாம்பிள். அவ்வளவுதான் இதுல மெயினா இருக்கிறது. சரியா? ஓகே, இப்ப என்னமான டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நாங்க கேள்விக்கு போவோம். சரி, டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாதாக்க ஓகே இந்த ஃபர்ஸ்ட் ஒன் செய்யுங்க. ஒரு 5 minutes டைம் தரேன், அதுக்குரிய ஆன்சரை மார்க் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஆன்சரை சென்ட் பண்ணுங்க எல்லாரும் பாப்போம். chatல அனுப்புங்க பாப்போம். ஆன்சர் சென்ட் பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் பாஸ் ரூட்னா லிவர் டு போர்ட்டல் வெயினுக்கு போகுதா? ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்டா லிவர்ல, அதாவது எங்கிட்ட போர்ட்டல் வெயினு கூடாக பிளட்டுக்கு போக முன்னால நடக்கிற ப்ரோசஸ் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். அதாவது எங்கிட்ட லிவர்ல நடக்கிற அந்த phase 1 phase 2 எல்லாம் ஸ்டடி பண்ணீங்க இல்லையா, அந்த ப்ரோசஸ் எல்லாம் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் சொல்றது. சரியா? ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் சென்ட் பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் பாஸ் ரூட்னா லிவர் டு போர்ட்டல் வெயினுக்கு போகுதா? ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்டா லிவர் ல, அதாவது எங்கட போர்ட்டல் வெயினு கூடாக பிளட்டுக்கு போக முன்னால நடக்கிற ப்ரோசஸ் தான் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் சொல்றது.
சரி ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணுங்க பாப்போம். ட்ரூ ஃபால்ஸ் போடணும். ABCDE. ஆன்சர்ஸ் சென்ட் பண்ணுங்க சாட்ல பாப்போம் நாங்க இப்படி ஆன்சர்ஸ் வருதுண்டு. ஓகே டைம் போகுது. சரி பாப்போம். இல்ல நீங்க உங்களோட ஆன்சர்ஸ் செக் பண்ணி பாப்போம் எத்தனை வருது மார்க்ஸ். சரியா? ஓகே 115. 115 இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. 115. Administration below are correctly coupled with their advantage. ஓகே என்ன சொல்லிக்கிண்டா கரெக்ட்லி கப்பல் வித் தி அட்வான்டேஜஸ். இப்ப சரியா சேர்ந்திக்கிறதுக்கு வந்து நாங்க ட்ரூ போடணும். பிழையா சேர்ந்திக்கிறதுக்கு ஃபால்ஸ் போடணும். சரியா? கொஸ்டின்ஸ் விளங்கிச்சா? below correctly coupled with their advantages. ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் ரீட் பண்ணுங்கம்மா. Rectal portal circulation is bypassed, reducing first pass metabolism. ஓகே சொல்லுங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது எல்லாரும் சொல்லுங்க. A phrase அதாவது A sentence true or false. உங்களோட ஆன்சர் என்ன? True. True. ஓகே மத்தவங்க false சொல்லிருக்காங்க. ஓகே வேற மத்த ஆட்களோட ஆன்சர் என்ன? False. False. ஓகே ஏன் false? இப்ப நாங்க பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ரெக்டல் ரூட்ல குறையுதுன்னு பார்த்தோம். அதாவது 50% கிட்ட குறையுதுன்னு சொல்லி பார்த்தோம். சரியா? இது வந்து நாங்க ட்ரூ தான் கொடுப்போம். சரியா? ஏண்டா இதுல ரெக்டலா கொடுக்கிற நேரம் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ஓரலை விட குறையுது. சோ அதுக்காக நாங்க ட்ரூ கொடுப்போம். சரியா? செகண்ட் ஃப்ரேஸ் ரீட் பண்ணுங்கம்மா. Sublingual rapid access to the systemic circulation bypassing the liver. ஓகே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. ஃபால்ஸ். ஓகே மத்தவங்க ஆன்சர்ஸ். False. ஃபால்ஸ். ஓகே மத்தவங்க ஆன்சர் சென்ட் பண்ணுங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? False. False. Okay, why false? ஏன் false? லிவருக்கு போகாது. லிவருக்கு போகாது. ஓகே நீங்க சொல்ற பாயிண்ட் சரி. இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க? bypassing the liverண்டா மீனிங் என்ன? bypassing the liverண்டா மீனிங் தெரியுமா? மெட்டாபாலிசம். பாருங்க. என்ன? இது பாருங்க bypassing the liverண்டா உங்களுக்கு அதுல இங்கிலீஷ்ல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க bypassing the liverண்டா என்ன மீனிங் பாருங்க. இல்ல சரியா குடுக்குறாங்க இல்ல கல்லீரல் வருது. சரியா? இங்க பாருங்க இதுல என்ன செல்லரிக்குண்டா கல்லீரல கடப்பதன் மூலம் அது இல்ல. சரியா? அது கூகுள் டிரான்ஸ்லேட் சரியா குடுக்குது இல்ல. பாருங்க bypassing the liver நாங்க இதுல பார்த்தோமே bypassingண்டா அது ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்க்கு போகுது இல்ல. சரியா? அதான் அதோட மீனிங். நாங்க இதுல பார்த்தோமே bypassing the liver and escape from liver இது அந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் பார்த்தோமே சப்லிங்குவல்ல. எல்லாரும் ஃபால்ஸ் எண்டிங். அப்ப இது வந்து கிளியரா விளங்கலையா?
escape hepatic first pass metabolism or bypassing liver metabolism அப்படின்ற மீனிங் பாருங்க. இந்த எஸ்கேப் இல்லைன்னா பைபாசிங் சொன்னா அந்த இது அது செய்தில்லை. ரேபிட் ஆக்சஸ் டு சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வரேன்டா இது கடந்து போய் அதுல போகுது இல்ல, அந்த ப்ராசஸ் போறல்ல. சரியா? அதான் இதுல மீன் பண்ணுது. அப்ப இது ட்ரூ தான் வரணும். இதுல என்ன மாதிரி டவுட் இருக்கா? ஏன் எல்லாரும் ஃபால்ஸ் சொன்னீங்க? அதுல கன்ஃபியூஷன் இருக்கா? அதுல கன்ஃபியூஸ் இருக்கா யாருக்காலும்? rapid access to systemic circulation இது கிளியரா? சொல்லுங்க, சொன்னாதான் பாக்கலுமே. எல்லாரும் ஃபால்ஸ் நீங்க இது பார்க்கணுமே. ஓகே, கிளியர். சரி, rapid access to systemic circulation குயிக்கா சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போகுது. நான் சொன்னேன் சப்லிங்குவல் GTN டேப்லெட் குயிக்கா போகும் ஏண்டா அவங்க ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசமுக்கு போறல்ல. பைபாசிங் அது போகுது இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் போறல்ல. சரியா? அதான் இந்த இடத்துல மீன் பண்ணுது. ஓகே, சி ரீட் பண்ணுங்க. Intramuscular injection volumes greater than 5 milliliters are safely administered. True or false? சரி, உங்க ஆன்சர் சொல்லுங்க. பிழைச்சா ஓகே, அது இஷ்யூ இல்ல, நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இது பாக்குறதும் ஸ்டார்ட் தானே. ஓகே, என்ன ஆன்சர் அது? என்ன நினைக்கிறீங்க நீங்க? அட்லீஸ்ட் கெஸிங் ஆன்சர். ட்ரூ. ஓகே, மத்தவங்கடா? True. ட்ரூ. ஓகே, வேற? சரி, இந்த பாயிண்ட் ஃபால்ஸ். விளங்குதா? இன்ட்ராமஸ்குலர் ரூட்ல கொடுக்கிற நேரம் எங்களுக்கு லார்ஜ் வால்யூம்ஸ் குடிக்கல. இப்ப நீங்க பேரண்டல்டா லார்ஜ் வால்யூம்ஸ் யோசிக்கலாம். சரியா? ஓ, அப்படி ஒரு பாயிண்ட் நாங்க ஸ்டடி பண்ணோம் தான். ஆனா இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் வார நேரம் எங்களுக்கு லார்ஜ் வால்யூம்ஸ் கொடுக்க இயலாம். 2 to 5 milliliters மட்டும்தான் கொடுக்கலாம். இது மோர் தேன் 5 milliliters. நார்மலா ஸ்மாலர் வால்யூம் கொடுக்கறது தான் சூட்டபிள். இப்ப லார்ஜர் வால்யூம்ஸ் கொடுக்கறது இன்ட்ராமஸ்குலர் ரூட்டுக்கு பொருத்தம் இல்ல. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். டி ரீட் பண்ணுங்க. Intravenous injection 100% bioavailability. True or false? True. True. ஓகே, அது சரி. சரியா? அதாவது ஐவி ரூட்ல கொடுக்கறதாக இருந்தா 100% பயோஅவைலபிலிட்டி வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதுல டவுட் இல்லையா? அது ஈஸி. நெக்ஸ்ட் ஒன். Oral is an effective route for prodrug. ஓகே, true or false? True. True. ஓகே, சரியா? ப்ரோட்ரக்கு நல்ல. ப்ரோட்ரக்ண்டா ட்ரக் அல்ல, நொதி. அந்த என்சைம்ல பார்த்திருப்பீங்க, ப்ரோ என்சைம், அதாவது நொதிய முன்னோடி. அது மாதிரிதான் ட்ரக்ல ட்ரக்குரிய முன்னோடி, மருந்துக்குரிய அந்த முன்னோடி மருந்தல்ல ப்ரோட்ரக். அந்த மாதிரியான ஆட்களுக்கு ஓரல் ரூட் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். சரியா? இப்ப இதுல என்னவாலும் டவுட் இருந்தா அப்ப ஆன்சர் ஏ ட்ரூ, பி ட்ரூ, சி ஃபால்ஸ், டி ட்ரூ, இ ட்ரூ. சரியா? இதுல என்னமான டவுட் இருந்தா அகெயின் அந்த இதை பார்த்துட்டு கிளியர் ஆகாட்டி எனக்கு மெசேஜ் போட்டு கேளுங்க. சரியா? ஓகே, இதை நாங்க இப்ப செய்ய தேவையில்லை. இதான் எங்களுக்கு மெயினா இதுக்குரியது. டைம் சரியா? ஓகே, யாருக்காலும் என்னவாலும் டவுட் இருந்தா பிரைவேட்டா கேட்கலும். சரியா? இப்ப இன்னும் எதுவும் டவுட் இல்லைன்னா லீவ் ஆகலாம். உங்களுக்கு செஷனை கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, வேற டவுட் ஒண்ணும் இல்லைன்னா லீவ் ஆகலாம். நாங்க இதை முடிப்போம். சரியா? டவுட் இருந்தா கட்டாயம்